ம். தினம் அதாவது பாடம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கு. இந்த ஒரு 10 நிமிஷம் பயிற்சி செய்ய நேரம் இல்ல அப்படின்னுவாங்க. அந்த 10 நிமிஷத்துல நான் ஏதோ ரொம்ப அதிகமா படிக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனா அது வந்து பெரிய பலன் தந்தது இல்ல. ஆனா இதுக்காக செலவிடுற ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா நம்ம வந்து முழுக்க முழுக்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? நம்முடைய நினைவாற்றல். சரிங்களா? அடுத்து வந்து நேர்மறையா சிந்திக்கிற அந்த ஒரு பழக்கம். நேரமா எழுந்திருக்கிறது. ஒரு டைம் பாக்ஸ் பண்ணா, ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு டைம் டேபிள் போட்டோம் அப்படின்னா, அதை எப்படி வந்து கரெக்ட்டா செஞ்சு முடிக்கிறது. இப்படின்ற மாரியான விஷயங்களுக்கு சில தொடர்ச்சியான பயிற்சிகள். சரிங்களா? இது செய்ய வச்சாவே நீங்க இயல்பா வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. அந்த மாரி விஷயங்கள வந்து அதிக முக்கியத்துவம் குடுத்து நான் வந்து சொல்லுவேன். அத நிச்சயமா வந்து பின்பற்றுங்க. புதுசா இருக்கும், புதுமையா இருக்கும். இது இல்லாம வந்து டிஎன்பிஎஸ்சில சொல்லி தருவாங்க அப்படின்னு யோசிக்கிற மாரி இருக்கும். நான் நெறைய வகுப்பு அட்டெண்ட் பண்றேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி சம்மந்தம் இல்ல. வேற வேற சில அ அட்ட வகுப்பு அட்டெண்ட் பண்றேன். அது எல்லாத்துலயுமே சொல்ற விஷயங்கள் தான் இங்க நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து மனச வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, ஒரு ஆற்றல் மிகுந்ததா, மூளைய வந்து ஒரு செயல்திறனை இன்னும் வந்து சுறுசுறுப்பாக்குறது. இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ ஒரு நாளைக்கு வந்து ஒ ஒரு 10 ஆக்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஆனா வந்து அது ரெகுலரா செய்யறது. தொடர்ச்சியா செய்யறது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து நம்மள தயார்படுத்துறது. அது உங்களுக்கு ஒரு 1 மாதத்திலேயே உங்களுக்கு தெரியும். அது என்னோட ரிசல்ட் என்ன தெரியும். இப்ப நான் நேரமா எழுந்திருக்கிறேன். எனக்கு வந்து என்னுடைய எப்பயும் பாசிட்டிவ் வைப்லயே இருக்கேன். நான் வந்து கரெக்ட்டா என்னோட டைம் டேபிள ஃபிக்ஸ் பண்ணேன்னா, அது வந்து 100% நான் முடிச்சிடுறேன். அப்படின்ற மாரி பல விஷயம் சொல்லுவீங்க. சரிங்களா? தினமும் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பயிற்சி சொல்லித் தரேன். அந்த பயிற்சியில அப்படியே வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஐ உறுதியா எழுதி வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? பாஸ் பண்ணலாம். நீங்க போட்டுக்கோங்க. உறுதியா வந்து அரசு பணி உங்களுக்கு. அது எத்தனை பேர் படிச்சாலும் சரி. 5 பேர் படிச்சாலும் சரி, 50 பேர் படிச்சா 500 பேர் படிச்சாலும் சரி. அது சாத்தியம். எப்படி சாத்தியம் என்று உங்க வாய்மொழியாவே நான் வந்து சொல்ல வைக்கிறேன் இந்த வகுப்புல. மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து வகுப்பு போலாம். அந்த நம்முடைய இன்னைக்கு ஷெட்யூல்ல பார்த்திருப்பீங்க. அதாவது 2 ஊக்கமுடைமை, விருந்தோம்பல் அப்படின்றது 2 திருக்குறள்ல இருக்கிற பகுதி. அதுபோக முந்தா நாள் வகுப்புல வந்து நாம வந்து இந்த எழுத்துக்கள் பற்றி பார்க்க தொடங்கணும். அதுல வந்து நீங்க இந்த குற்றியலுகரம் பத்தி சொன்னீங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. மகர குறுக்கம் பத்தி சொன்னீங்க. பயமா இருந்துச்சு அப்படின்னு இல்லையா? அதனால வந்து அது சம்பந்தமா இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து இது போல இதுக்கான வினாக்கள் வந்து இங்கேயே நான் தயாரிச்சு வச்சிருக்கேன். அதையும் நீங்க பார்த்துடலாம். எத்தனை வழி பார்த்துடலாம். அப்போ வந்து சிலபஸ் பேஸ்டாவே போலாம். இப்போ வந்து ஆஹ் குற்றியலுகரம் மட்டும் அதை நடத்தி குற்றியலுகரம் இந்த அதாவது எழுத்தை வந்து சார்பு எழுத்துக்கள் முழுமையா பார்த்தா ஒரு தெளிவு கிடைச்சிடும். இங்க எழுத்துன்னு தான் கொடுத்துருக்காங்க தலைப்பு. ஆனா வந்து இதுக்குள்ள மற்றதான் உள்ளடக்கும். இப்ப சந்திப்பிழை பார்க்கணும் அப்படின்னா வந்து சந்திப்பிழை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுல நிறைய விதிகள் இருக்கு. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா பெயரெச்சம், வினையெச்சம், அகரீற்று வினையெச்சம், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்புத்தொகை, வினைத்தொகை, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், இதெல்லாம் மிகும், மிகாது, ஊமை தொகை, ஊமை தொகை, மிக மிகாதுன்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த வார்த்தைகளை நமக்கு பொருள் தெரிஞ்சாதான் அந்த விதிகளை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதை அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து மனப்பாடம் செய்யற மாதிரி தெரியும். அப்ப வந்து அந்த வந்து அதுக்கு முன்னாடி பிரித்தெழுதல் இருக்கு. இந்த பிரித்தெழுதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு ஒர்க் தரேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசில வந்து கவர்மெண்ட் வந்து போட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 பிரித்தெழுத கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து அவங்க அவங்க ஒரு ஆசிரியர் குழு வச்சு தயார் பண்ணது. அது பிளஸ் வந்து போன சிலபஸ், போன பழைய சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா, சமச்சீர். ஒரு புதிய பாடம் 8th வரையிலும் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். 7th வரையும் தான் இருக்கும் பிரித்தெழுது. அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் வந்து தொகுத்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை படிச்சுட்டு அது வந்து இப்போ வந்து நேரடியா பிரிச்சு எழுதுறது வந்து ஈஸியா இருக்கும். இதே வந்து 4 ஆப்ஷன்ல வந்து மாத்தி மாத்தி பிரிச்சு கொடுத்தாதான் வந்து நமக்கு அதுல வந்து குழப்பம் வரும். அப்ப அந்த மாதிரி பயிற்சியை அடுத்த கட்டமா செய்யும். சரிங்களா? இதுல இருக்கிற குறில் நெடில் வேறுபாடு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது சும்மா வந்து தலைப்பு வந்து கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த நகரழகர் வகுப்பு வந்து வேறுபாடு வந்து 6வதுலயே வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது நமக்கு என்ன தேவைன்னா, இதுல நிறைய சொற்களை வந்து நம்ம வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும். இப்ப நம்ம பயன்படுத்துற சொற்களே வந்து நிறைய பொருள் தெரியாது. பெரும்பாலும் இந்த மாதிரி கேள்வி யாரும் தப்பு செய்யறது இல்ல. இதெல்லாம் வந்து சாங்கிய சம்பிரதாய கேள்விகள் மாதிரி
நான் அன்னைக்கே சொன்னேன் 60% கேள்விகள் வந்து நீங்க வந்து உறுதியா என்ன பண்ண முடியும், யார் ஒருவரும் வந்து தமிழ்ல பொது தமிழ்ல வந்து 160 கேள்வி வந்து சும்மா படிக்காம போனா கூட அவங்க அட்டன் பண்ண முடியும். படிக்காம போனா பண்ணதில்லை, 40-45 தான் பண்றாங்க. ஆனா ஓரளவுக்கு படிச்சவங்க கூட வந்து 60-70 கேள்வி பண்ண முடியும். அப்ப வந்து இந்த 60-70 கேள்வியில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கிடும். அப்போ ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்டா கடினமா மாறும். அதுதான் 90+ இருக்கிற மாணவர்களுக்கான விஷயம். இப்ப அதுக்குதான் நம்ம ஏதோ ஒரு வகுப்பு போறோம், வகுப்பு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வகுப்பு தான் இந்த வகுப்பு. சரி, இனவெழுத்துக்கள் 6ஆம் வகுப்புலயே இருக்கு, சுற்றெழுத்துகள் இருக்கு, வினா எழுத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஒருமைப்பன்மை அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாத்தையும் அடிப்படைகளை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரித்தெழுதல் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுல வந்து பிராக்டிஸ் தான். நான் வந்து நாளைக்கு வந்து நம்முடைய ஒரு 2 நாளைக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறேன். அப்புறமேல ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதுல பேட்ச் கிரியேட் பண்ணி அதுல வந்து உங்களுடைய அட்மிஷனை வந்து நீங்க வந்து உறுதி செஞ்சா நான் அதுல வந்து ஆப் ஆட் பண்ணுறேன். அது ப்ரொசீஜர் என்ன உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து குற்றியலுகரம். நேத்து என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து ஒரு எழுத்துக்கான ஒரு மாத்திரை அளவு கணக்கெடு சொல்லியிருந்தேன். எல்லாருமே வந்து 5 அப்படின்னு நான் கொடுத்திருந்தேன். 5ல வந்து 5க்கான மாத்திரை அளவு கணக்கெடுங்கன்னு சொல்லி. அப்ப 5 கணக்கிடும் போது 1.5 மாத்திரை, ஐக்கு வந்து 1.5 மாத்திரை, இந்துக்கு வந்து 1/2 மாத்திரை, பூக்கு வந்து எல்லாம் 1 மாத்திரை தான் யோசிச்சு போடுவாங்க. ஆனா பூ வந்து 1/2 மாத்திரை தான் ஒலிக்கும். ஏன்னா இது வந்து குற்றியலுகரம். குற்றியலுகரத்துல இது வந்து மென்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? சார்பெழுத்துல ஒன்னாகிய குற்றியலுகரத்துல இது வந்து மென்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அப்ப வந்து எல்லா பெரும்பாலும் டிஎன்பிஎஸ்ல இந்த கேள்வியை நீங்க சந்திச்சிருக்கீங்க. சரியா? சரி. இப்ப இதை பத்தி பார்க்கலாம். இந்த அடிப்படை சொல்லித்தரேன். சொல்லிட்டு இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. நீங்க பார்த்த மாத்திரத்துல குற்றியலுகத்தை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான சில அடிப்படைகளை சொல்லித்தரேன். சரி, வரிசை வருவோம். இடையில வந்து எங்க வந்து அன்மியூட் பண்ண முடியுதா உங்களால? யாராவது பேசுங்க. அன்மியூட் பண்ண முடியல. இப்ப அன்மியூட் பண்ணி பேச முடியுதா உங்களால? இந்த கிளாஸ்ல எஸ் சார் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு பதில் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கு அப்படின்னு. முல்லை, அன்மியூட் பண்ண முடியுதா? மகிழ்ச்சி, பார்க்கலாம். சரி, குற்றியலுகரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சார்பெழுத்துகள் 10 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேற்று கூட பார்த்தேன் இல்லைங்களா? சார்பெழுத்துகள் 10. பாத்துங்க, உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார, ஔகார, மகர, ஆயுத சுருக்கங்கள். இதுதான் வந்து நம்ம சார்பெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கணும். அதுல வந்து குற்றியலுகரம் அப்படின்னு பார்க்கணும். சார்பெழுத்து பார்த்தேன் இங்க பாத்தீங்க இல்லையா? இதுல இந்த 10ல குற்றியலுகரம் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கணும். குற்றியலுகரம் உயிர்மை நேற்று பார்த்தோம், ஆயுதம் தெரியும். இந்த அளபடை குறித்து நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்ப குற்றியலுகரம் இங்க படிக்கணும். இங்க இருக்கு, 6ஆம் இருக்கு, 5ஆவதா இருக்கணும், 6ஆவது இருக்கு. சரி, மகிழ்ச்சி. இப்ப பார்ப்போம். இப்ப வந்து குற்றியலுகரம் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம்? குறுமை இயல் உகரம். உகரம் அப்படிங்கிறது ஊங்கிற எழுத்துக்கு பேர் தான் உகரன் பேர். இப்ப ஆன என்னது? அகரம். ஆன அகரம். ஆவ வந்து ஆன்னு சொன்னா தெரியும். ஆவன்னா இருக்குல்ல, அப்ப ஆவன்னா என்ன சொல்லுவோம்? ஆகாரம் சொல்றோம் இல்லையா? ஏகாரம் சொல்றோம் இல்லையா? ஏகார கொண்டு முடியும். அடுத்து வந்து ஓகாரம் சொல்றோம் இல்லையா? ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம். அப்ப பாருங்க, காரம் 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 என்ற சாரியை, இது பேரு சாரியின் பேரு. இதை பத்தி பகுபத உறுப்பிலக்கணம் படிக்கும் பொழுது விரிவா படிப்போம். இப்போதைக்கு ஒரு எழுத்தை வந்து நம்ம சுட்டும் பொழுது ஆ ஆ அப்படின்னு சொல்லும் பொழுது அது தெரியாது இல்லையா? அதனால ஆனா ஆவண்ணான்னு சொல்லுவோம். அல்லது கரம் சாரியை சேர்த்து குறில குறிப்போம். அகரம், இகரம், உகரம், சரிங்களா? சகரம், தகரம், தகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கரம் என்ற சாரி. இதெல்லாம் அடிஷனலா செல்றது, இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காரம் என்பது நெடிலுக்கான சாரி. காரம் என்பது நெடிலுக்கான சாரி. காரம் என்பது நெடிலுக்கான சாரி. அப்ப வந்து ஆகாரம், ஓகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்ப குறுகிய இயல் உகரம், இந்த உகரம் வந்து குறுகி ஒலிக்கும். குறுகி ஒலிக்கிறதுனா என்ன? ஒலிக்கிறதுனா என்ன? ஒரு ஒரு எழுத்துக்கு மாத்திரை அளவு இருக்கும். இப்போ ஊ அப்படின்னா அதுக்கு மாத்திரை என்னது? ஒண்ணு. ஒண்ணுன்னா என்னது? நேத்து பார்த்தோம். ஒரு கை சொடுக்க நேரத்துல இந்த ஊ சொல்லிடும். ஊ, கூ, சு, 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 ஊ, ரு. அப்படி சொடக்கடிச்சு பாருங்க. ஒரு மாத்திரை செலவாகும். இப்படி தனிச்சு ஒலிக்கிற இந்த ஊ, இதே ஊ ஒரு சொல்லு கடைசியில் வரும்போது குறுகுதுன்னு சொல்றாங்க. எப்படி குறுகுதுன்னு பாருங்க. நீங்க எதுவும் மனப்பாடம் எல்லாம் செய்ய தேவையில்ல. இயல்பா ஒரு வார்த்தையை ஒலிக்கலாம். அது குறையுதா இல்லையா நம்ம வந்து சோதனை பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? இருந்துச்சுன்னா ஒத்துக்கலாம், இல்லைன்னா இல்லைங்க, சரியில்லைங்க, ஏதோ மனப்பாடம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பாப்போமா? பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, 2 வகையா எழுதியிருக்கேன். வரிசையா சொற்கள் எழுதியிருக்கேன். என்னது பாருங்க. பாகு, பகு, மாசு, பசு, நாடு, நடு, மாது, மது, பாபு, அபு, ஆறு அப்படின்னு சொல்லி என்ன கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த இறுதி எழுத்து பாருங்க. ரெண்டு வரிசையில இருக்க சொல்லுக்கு இறுதி எழுத்து என்னவா இருக்கு? ஒன்னாவா இருக்கா? குசுடு துபுரு தான் இருக்கு. குசுடு துபுருன்ற 6 எழுத்து எழுதியிருக்கேன். ஏன் 6 எழுத்து எழுதுனேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப கூமூச்சு எழுதுறீங்க. கூ, மூ, சு, நு, டு அப்படின்னு என்ன பண்றீங்க? கடைசி நூறுல எழுதுறீங்க. 18 எழுத்துக்கள் எழுதுறீங்க. இந்த 18ல இந்த சரி, இங்க பாத்தீங்கன்னா இந்த 18 எழுத்துக்கள்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? 6 எழுத்துக்கள் எடுத்திருக்கேன். 6 எழுத்துக்கள். இந்த 6 எழுத்துக்குள்ள என்ன இருக்கு பார்க்கலாமா? இக்கு கூட்டல் ஊ, ஊ. இச்சு கூட்டல் ஊ, சு. அப்படிதான் எல்லா எழுத்தும். இந்த 18 அப்படிதான் உருவாச்சு. இதுல வந்து இந்த வல்லினத்தை மட்டும் எடுத்திருக்கேன். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த 6 வல்லின எழுத்து கூட உகரத்தை சேர்த்தா இந்த குசுடு துபுரு என்ற 6 எழுத்து உருவாகும். இது எல்லாத்துக்கும் தெரியுது தானே? இது புரியுது. அப்போ வல்லின மெய்யை கூட ஒரு உகரத்தை சேர்த்தா இந்த 6 எழுத்து உருவாகும். ஏன் இந்த 6 எழுத்தை மட்டும் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க. இப்ப என்ன பண்ணிருக்கேன்? பாகு, பகு, மாசு, பசு இதெல்லாம் பார்த்து படிச்சு கேட்டுட்டேன். இப்ப பாருங்க. ரெண்டையும் நீங்க ஒழிச்சு பாருங்க. ஒழிச்சு பார்த்துட்டு நீங்க இதை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும். எந்த வார்த்தையை படிக்கும் பொழுது இந்த கூவை முழுசா ஒழிக்க முடியுதுன்னு பாருங்க. பாகு, பகு, மாசு, பசு எதை ஒழிக்கும் பொழுது அழுத்தி ஒழிக்க முடியுது உங்களால? அழுத்தி ஒழிக்க முடியுது. அழுத்தினா ஏன் அப்படி சொல்றேங்க நான் அப்புறம் சொல்றேன். முழுசா ஒழிக்கிறதுக்காக அப்படி சொல்றேன். பாகுல வர கூவ அழுத்தி ஒழிக்க முடியுதா? பகுல வரத ஒழிக்க முடியுதா? மாசு, பசு, நாடு, நடு, மாது, மது எதை ஒழிக்க முடியுது முழுசா? எதை ஒழிக்க முடியல? எதை நீங்க ட்ரை பண்ணாலும் ஒழிக்க முடியாம போகுது உங்க நாக்குனால? சொல்லலாம் நீங்க. பாகுவா, பகுவா? ரெண்டுக்கும் கூதா இருக்கு. இது நீங்க வந்து விடை சொல்லும் நேரம். படிச்சு பாருங்க. அப்படியே ஒழிச்சு பாருங்க. பாகு, பகு.
ஹலோ சார் சார் ரொம்ப நேரமாவா? சரி. பாருங்க, இந்த குசுருத்து புரின்ற 6 எழுத்து என்னென்ன கண்டிஷன்ல? ஒண்ணு தனி நெடிலோட அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்து ஒரு சொல்லுக்கு இறுதியில வரும்போது. சரிங்களா? இந்த மாதிரி கண்டிஷன். அப்ப பல எழுத்து தொடர்ந்துங்கிறது இப்ப கீழே பார்க்க போறோம். அதோட வகைகள். இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கிறீங்க? தனி நெடிலுங்கிற மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தனி குறிலோட வர்றது ஒண்ணு கண்டிஷன் வந்து முற்றியுகத்துக்கும் வருது. முழுசா ஒழிக்கிற ஒரு உகரத்துக்கும் வருது. அதனால தனி நெடிலுங்கிறத ஒரு தனியா ஒரு வாக்கியமா போட்டுக்கிறோம். தனி நெடிலுடனோ பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லுக்கு இறுதியில் வரும்பொழுதுதான் அது வந்து முழுசா ஒழிக்காம அரை மாத்திரையா ஒழிக்கும். இது வந்து டெபினிஷன். இப்ப இந்த வகைகளை பார்க்கலாம். இதெல்லாம் அப்படி கேட்டே வாங்க. அடுத்து ஒரு 3 விதி சொல்லுவேன். அதை கத்துக்கிட்டீங்கன்னா பார்த்த மாத்திரத்துல இது குற்றி எழுகிறோமா இல்லையான்னு நீங்க சொல்லிட முடியும். சரிங்களா? சரி. இப்ப என்னென்ன வகை இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் பின்னாடி பார்க்க போறீங்க நீங்க. அதாவது ஒரு குற்றி எழுகிறோம் அப்படின்னா அதோட வகையை எப்படி நம்ம வந்து வகைப்படுத்துறோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் குற்றி எழுகிறோம்னா கடைசியா வந்து என்னவா இருக்கணும்? குசுடு துகுன்ற எழுத்து இருக்கணும். சரிங்களா? அதை எப்படி வகைப்படுத்துறோம்? அதுக்கு பக்கத்து எழுத்து ஈற்றுக்கு அயல் எழுத்து, அதுதான் இந்த ஈற்றயல். இதெல்லாம் டெக்னிக்கல் இலக்கணத்துல. சரிங்களா? ஈற்று அயல் எழுத்துன்னு என்னது? ஈற்றுனா ஈர் என்றால் கடைசி, ஈற்றுக்கு அயல்னா பக்கத்து எழுத்து. இந்த பக்கத்து எழுத்து என்னவா இருக்குங்கிறத பொறுத்து அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? அதுக்கு நெடிலா, வல்லினமா, மெல்லினமா, ஆயுதமான்னு பேர் வச்சு. அப்ப பக்கத்து எழுத்து என்னவா இருக்கு? நெடிலா இருக்கு. ரைட்டுங்களா? நெடிலா இருக்கு. அப்போ வந்து இது என்னது?
நெடிலை தொடர்ந்து வந்த குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? நெடிலை தொடர்ந்து வந்தனால நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்ப எல்லாமே பாருங்க, தூசு, நாடு, யாது, பாபு. அப்ப என்னன்னு பாக்கணும், பக்கத்து எழுத்து நெடிலா இருந்தா ஒரே ஒரு கண்டிஷன் என்னது, அது தனி நெடிலா இருக்கணும். இதே பாருங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், பானாறுன்னு இருக்கலாம். பானாறு அப்படின்னு இருந்தா இது கடைசி எழுத்து ரூ இருக்கு, பக்கத்து எழுத்து நெடிலா இருக்கு, உடனே நெடில் தொடர்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னா தப்பு. சரிங்களா? அப்ப நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது ஈரெழுத்து சொல்லாக தான் வரும். அந்த கண்டிஷன் இங்க நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஈரெழுத்து சொல்லா மட்டும்தான் வரும். 2 முறை டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் இது. அப்ப நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது 2 எழுத்துக்களை கொண்டதாக தான் வரும். அப்ப இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஈற்றுக்கு அயல் எழுத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கலாம், அதோட வகையை அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து அடையாளமா அப்புறம் கண்டுபிடிப்போம், இப்ப இது வகையை தெரிஞ்சுக்கப்போம். பாருங்க, ஈற்றுக்கு அயல் எழுத்து என்னவா இருக்கு, ஆயுதமா இருக்கு. அப்ப என்ன பிரிக்கலாம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தை தொடர்ந்து வந்த குற்றியலுகரம் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, கடைசி எழுத்து கண்டிஷனுக்கு குசுடுத்துக்குள் வந்துருச்சு. அடுத்து பக்கத்து எழுத்து என்ன பாக்குறோம், ஒரு உயிர்மை எழுத்தா இருக்கு. பாருங்க, உயிர்மை எழுத்துன்னு என்னது, என்ன பிரிச்சிருக்காங்க, இல் கூட்டல் ஆ லா. சரி, அப்ப வந்து உயிர்மை தொடர் குற்றியலுகரம் போடலாமா அப்படின்னா அப்படிலாம் போடல, உயிர் தொடர் தான் போட்டிருக்காங்க. ஏன் உயிர் தொடர் போட்டிருக்கிறாங்க, அப்ப பாருங்க பிரிச்சு பார்க்கும் பொழுது இது பக்கத்து எழுத்து என்னவா இருக்கு, ஆவா இருக்கு. மெய் எழுத்து முதல்ல வரும், அப்ப ஆயுத எழுத்து பின்னாடி வரும். இல் கூட்டல் ஆ, அப்ப கூக்கு பக்கத்துல என்னதான் இருக்கு, ஆதா இருக்கு. அப்ப இந்த கூக்கு பக்கத்துல உயிர் எழுத்து இருக்கனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப இனிமேல் என்ன தெரிஞ்சுக்கலாம், குசுழுத்துக்குன்னு வந்து நடு எழுத்து உயிர்மை எழுத்து எதுவா இருந்தாலும் சரி, அது என்னதான் சொல்லணும், அதை வந்து நீங்க என்ன சொல்லணும், உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிடுறோம். புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்க. அடுத்து பாருங்க, வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். இது வல்லினம் மெல்லினம் இடையினம் பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரிங்களா? ரைட். அப்ப வன் தொடர்னா என்னது, அங்க கசட தவறும் போகக்கூடாது. அன்னைக்கே சொன்னேன், வன் தொடர் வல்லினம் என்பது இக்கு இச்சி இத்தி பெரு, வெள்ளினம் என்பது இங்கு எண்ணி இன்ன. சரிங்களா? அதே மாதிரி இல்லை இவ்வளவு இல்லை அப்படின்னு சொல்றது மெய்யெழுத்துக்களை தான் குறிப்பிடும், வல்லினம் வெள்ளினம். அப்ப ஈற்றுக்கு பக்கத்து எழுத்து பாக்குறோம், என்ன இருக்கு, இக்கு. ஈற்று பக்கத்து எழுத்து இச்சு, ஈற்றுக்கு இட்டு, இத்து, இப்பு, இரு இருக்கா இல்லையா? அப்ப ஈற்றுக்கு பக்கத்து எழுத்து வல்லெழுத்தா இருக்கனால, வல்லினமா இருக்கனால இது பேர் வன் தொடர் குற்றியலுகரம். இது நம்ம வந்து சந்திப்புலி தேர்தல் படிக்கும் பொழுது வன் தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? அப்ப என்னது, 10 பாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது 2 விதினால இது ஒற்று வரும். ஒண்ணு, எண்ணு பெயர்கள்ல 10 8க்கு பின்னாடி மிகுங்கிற விதி. இன்னொன்னு என்னது, 10ங்கிறது என்னது பார்த்தா எப்படி தெரியுது, 10ங்கிறது இத்து தூ வந்துருச்சு, பக்கத்துல என்ன இருக்கு, வன் தொடரா இருக்கு. அப்ப வன் தொடரா இருக்கும்போது கண்டிப்பா மிகும். பற்றுக்கோடு அப்படின்னு போடும்போது உறுதியா மிகுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன், இது வன்தொடர் குற்றியலுகரம். அப்ப வன்தொடர் குற்றியலுகரம் கட்டாயம் வல்லினம் மிகும். அப்ப அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா குற்றியலுகரம் தெரியணும். ரொம்ப அடிப்படையான விஷயம். சரிங்களா? சரி, இப்ப வன்தொடர் குற்றியலுகரம் இதே வந்து மென்தொடர்ல மிகாது. அப்ப அங்க மிகிற மாதிரி போட்டுட்டு இருப்போம், அதுக்காக தான் இதை படிச்சுக்கிறோம். மென்தொடர் குற்றியலுகரம் பார்க்கும் பொழுது பக்கத்துல என்னவா இருக்கு பாருங்க, இங்கு ஞான நமன, அதுதானே இங்க பாருங்க, இங்க இங்க என்ன இம்மை. அப்ப பக்கத்து எழுத்து என்னவா இருக்கு, மெல்லினமா இருக்கு. அப்ப மென்தொடர் குற்றியலுகரம். புரிஞ்சுதான் பாருங்க. அப்ப இதையே தான் வந்து பரீட்சையில கொடுத்து பின்வருவற்று குற்றியலுகரம் அல்லாதது எது, குற்றியலுகரம் எது, முற்றியலுகரம் எது மாத்தி மாத்தி கேட்பாங்க. இப்ப வந்து கடைசியா வரும் இடைத்தொடர் குற்றியலுகரம். அதிக உதாரணங்களுக்கு இருக்காது. சரிங்களா? பாருங்க, கடைசி எழுத்து வந்தாச்சு. முதல் எழுத்து என்ன, ஈ இரு இல்லை இவ்வை இல்லை, எரல வளல அப்படின்ட்டு மேல புள்ளி வச்சீங்கன்னா அதுதான் வந்து இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா குற்றியலுகத்துடைய 6 வகையை பார்த்துருக்கோம். அப்ப என்னென்ன பார்த்தேன்னு ஒரு நான் ரிவிஷன் பண்றேன். முதல்ல குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். குறுகி ஒலிக்கிற உகரம் தான் குற்றியலுகரம். சரிங்களா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அது குறுகுதுங்கிறத உதாரணத்தை பார்த்தோம். 2வது என்ன அப்படின்னா அதோட வகையை பார்த்தோம். 6 வகை இருக்கு, சொல்லி பார்த்துக்கலாமா. நெடில் தொடர், அடுத்து ஆயுதத்தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், முற்றியலுகர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்பதான் வந்து குற்றியலுகத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். சரி, முற்றியலுகர்னா என்னது, முழுசா ஒலிக்கிற உகரம்.
குறுகி ஒலிச்ச உகரத்துக்கு பேரு குற்றியலுகரம், அது அரை மாத்திரை. முழுசா ஒலிக்கிற உகரத்துக்கு பேரு முற்றியலுகரம், ஒரு மாத்திரை. அவ்வளவுதான். அப்ப ஊ என்பது இந்த இடத்துல எப்படி ஒலிக்கும்? முழுசா ஒலிக்கும். எங்க ஒலிக்குது சொல்லிட்டு தான் வந்தேன். பாருங்க, இந்த இரண்டு எழுத்து சொல்ல முதல் எழுத்து குறிலா இருந்தா கட்டாயமா அது என்னதான் எப்படிதான் ஒலிக்கும்? ஒரு மாத்தம் தான் ஒலிக்கும். நகு. இதே நாகுன்னு சொல்லி பாருங்க, கண்டிப்பா அரை மாத்தம் ஒலிக்கும். நாகு, நகு, தடு, தபு, பசு, அது, அப்படி. அப்ப இத பின்னாடி கண்டிஷன்ல கொண்டு வருவோம். இப்ப வந்து இதெல்லாம் முற்றிலுகம். முற்றிலுகம் ரெண்டு கண்டிஷன்ல இருக்கும். ஒண்ணு, குறில் பக்கத்துல குசுடு துபுரு வர்றது. சரிங்களா? ஒண்ணு. அடுத்து எங்கெல்லாம் வந்து முழுசா ஒலிக்க பாருங்க, கண்டிஷன் ரெண்டு பாருங்க. என்ன ரெண்டு? பாருங்க, இப்ப 18 எழுத்துக்கள் சொன்னேன். எதுல? கு, மு, சு அப்படின்னு 100 18 எழுத்து சொன்னேன். இந்த 18ல 6 கழிச்சிட்டீங்க. ரைட்டா? மீதி எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். இந்த 12 எழுத்துக்களும் எங்க வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அந்த 12மே முற்றிலுகிறமா தான் இருக்கும். எல்லாத்துலயும் வந்து என்னவா இருக்காது? இது இருக்காது. என்னது? சொற்கள் இருக்காது. அதனால இந்த சிலதுக்கு மட்டும் பாருங்க. கணுன்னு சொல்லி பாருங்க, முழுசா ஒலிக்கும். கணு. அடுத்து ராமு. அடுத்து இங்க வந்து பாரு, காரு, பாலு, அறிவு சொல்லி பாருங்க. அறிவு, மாவு, பளு, இதெல்லாம் முழுசா ஒலிக்கும். பளு, இல்ல பானு, இது எல்லாமே முழுசா ஒலிக்கும். அப்ப ரொம்ப சிம்பிளா வச்சுக்கலாம். முற்றியலுக்கு எதெல்லாம்னு கேட்டா, இந்த மிச்ச மீதி இருக்கிற 12. அப்ப மிச்ச மீதி மட்டும் இல்லாம இந்த 6மே கூட வரும். எப்படி இருந்தா? தனி குறிலா இருந்தா. இத புரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கண்டிஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சுருக்க விதிப்பு சொல்லும் பொழுது அழகா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்ப விதிக்கு போலாம். இப்ப என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? குற்றியலுகரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட வகை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து முற்றியலுகரம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். முற்றியலுகரம் என்ன தெரிஞ்சுன்னா திரும்ப சொல்றேன் பாருங்க. இந்த குசுடு துபுரு அப்படின்றது குறில் பக்கத்துல வந்தா, நடு அப்படின்னு வந்தா அது ஒரு முற்றியலுகரம். ஒண்ணு. ரெண்டாவது விதி என்ன அப்படின்னா, இந்த 6 எழுத்து போக மிச்ச மீதி இருக்கிற 12 உகரங்களும் இந்த நோ, மூ, இந்த மாதிரி எழுத்துக்கள் 12ம் அது குறில் பக்கத்துல வந்தாலும் சரி, நெல் பக்கத்துல வந்தாலும் சரி, அது எல்லாமே என்னதான் இருக்கும்? முழுசா ஒலிக்கக்கூடிய முற்றியலுகரம் அப்படின்னு இப்ப பார்த்தோம். சரியா? ரைட். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு 50% புரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த விதி இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா விடையளிக்க முடியும். விதி 1 என்ன அப்படின்னா, இப்ப 4 வார்த்தையை கொடுத்து கேட்பாங்க. டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான் கீழே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா? நீங்க தான் விடையளிக்க போறீங்க. முதல்ல என்ன அப்படின்னா, அந்த கொடுக்கப்பட்ட 4 சொற்கள்ல அவங்க வந்து ஒண்ணு குற்றியலுகரத்தை கண்டுபிடிங்களாம், அல்லது குற்றியலுகரம் அல்லாததை கண்டுபிடிங்களாம், அல்லது முற்றியலுகரத்தை கண்டுபிடிங்களாம். ரைட்டுங்களா? எப்படி கேட்டாலும் சரி, அங்க இருக்கிற சொற்கள் குற்றியலுகரமா முற்றியலுகரமா. முதல் விதி என்னது? குசுடு துபுரு அப்படின்ற இந்த 6 எழுத்துக்கள்ல ஒண்ணு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எனது 6 எழுத்துல ஒண்ணு இருக்கான்னு பார்க்கணும். முதல் கண்டிஷன். அது பார்த்த உடனே விடை சில இடங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சில இடங்கள்ல வந்து 2வது விதி அப்ளை பண்ணுது. 2வது விதி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை அங்க இருக்கிற 4 வார்த்தைகள்ல 2 எழுத்து சொல் கலந்து இருந்துச்சுன்னா, என்னது? 2 எழுத்து சொல் கலந்து இருந்துச்சுன்னா, இப்படி அங்க வந்து 10 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? கதவு அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாடுன்னு இருக்கு. அப்ப வந்து படு அப்படின்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல 2 எழுத்து, இதெல்லாம் 2 3 எழுத்து. அப்ப 2 எழுத்து சொல்லி இருந்துச்சுன்னா, அப்ப அது என்ன பார்க்கணும்? முதல் எழுத்து குறிலா இருக்கா அல்லது நெடிலாக இருக்கான்னு பார்க்கணும். நமக்கே தெரியும். குறிலா இருந்தா அது என்னவா இருக்கும்? முற்றியலுகரம்னு சொல்லுவோம். நெடிலா இருந்தாதான் குறுகி ஒலிக்கும். அது குற்றியலுகரம்னு சொல்லுவோம். இந்த 2 கண்டிஷன்லயே 90% கேள்விகளுக்கு நம்ம விடையளிச்சிடலாம் ஒரே வினாடியில. சரிங்களா? சில இடங்கள்ல ஒரு கண்டிஷன்ல கொடுப்பாங்க. குற்றியலுக வகையில ஒன்றா இருக்கலாம். வகைன்னா என்னது? இப்ப பாருங்க, நான் சொல்றேன், நீங்க சொல்லலாம். 10, சரிங்களா? பந்து, பற்று, உப்பு. இந்த 4 வார்த்தையில எது பொருந்தல? டக்குன்னு விடை சொல்லுங்க. இந்த 4ல எது பொருந்தாதது? 4மே குற்றியலுகரம் தான். கண்டிஷன் அது எல்லாமே தூ, தூ, ரு, எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. 4மே குற்றியலுகரம் தான். ஆனா ஒண்ணு பொருந்தாம இருக்கு. எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க அது பொருந்தலன்னு? அன்மியூட் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க.
ரெண்டாவது பந்து அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட். ஏன் அப்படின்னா 10 வன்தொடர், பற்று வன்தொடர், உப்பு வன்தொடர், அப்ப பந்துங்கிறதா மென்தொடர் இல்லைங்களா? அதான் மென்தொடர். அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இது வந்து ரேரா கேட்கக்கூடியது. சரிங்களா? அப்ப 3 விதி. இதை தாண்டி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரிங்களா? சரி, இன்னொன்னு சொல்றேன். ஒரு வாக்கியம் இது கீழே வரும். வரப்போ கேள்வி வரப்பே பார்ப்போம். இப்ப நீங்க வந்து எல்லாமே அன்மியூட் பண்ணிட்டு விடை சொல்ல தயாராகலாம். 2013 கேட்கப்பட்ட கேள்வி, குற்றியலுகரம் பயின்று வராத சொல்னு கேட்கறாங்க. அப்போ ஒரு கேள்வி படிக்கும் பொழுது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அவங்க பொருந்தும் ஒன்று அப்படின்னு கேட்பாங்க, அல்லது பொருந்தா ஒன்றுன்னு கேட்பாங்க. அப்போ 3 விடை சரி, 1 தவறு அப்படின்ற சொல்லியிருக்காங்களா, அல்லது 3 தவறு 1 சரி அப்படின்னு கேட்கறாங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேகமா நம்ம விடையளிச்சிடும். சரிங்களா? நமக்கு முதல்ல ஆப்ஷன்ல அப்படி இருக்கும். அப்போ வந்து முதல்ல பயின்று வந்த சொல் கேட்கறாங்களா, பயின்று வராத சொல் கேட்கறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்பயுமே கேள்வி நீ கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். 2011 இந்த மாதிரி ஆரம்பிச்சாங்க. அது கட் ஆஃபே பாத்தீங்கன்னா 145 தான் ஒர்க் கட் ஆகும். நான் 142 மார்க். சரிங்களா? அதுல செலக்ட் ஆனேன். அப்படி பார்த்து அவ்வளவு கடுமையா கேள்வி இருந்தாங்க. அப்பதான் அறிமுகப்படுத்தினாங்க. பொருந்தும் ஒன்று, பொருந்தா ஒன்று, வந்து 1ம் 2ம் சரி அப்படி இப்படிலாம் போட்டு தாளிச்சு விட்டுருந்தாங்க. சரிங்களா? சரி வாங்க. சரி, பயின்று வராத சொல்னு கேட்டாங்க. அப்ப வந்து ஒரு சொல் வந்து தவறான சொல்லா இருக்கு. பார்த்தோன்னே விடை சொல்லலாம், அல்லது விதியை பயன்படுத்தலாம். பாருங்க, முதல் விதி என்னது? முதல்ல வந்து ஈட்டு எழுத்து என்னவா இருக்கு? புசுடுத்து இருக்கான்னு பார்க்கலாம். ரூ ரூ இருக்கு, ஊ இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு? ஊ இருக்கு. அப்ப பாருங்க, இதுல வந்து 2வது விதி அப்ளை பண்ணலாமா? அப்படின்னா 2வது விதிக்கு இங்க வாய்ப்பே இல்லை. முதல் விதியிலேயே வேலை முடிஞ்சு போச்சு. ஆமாவா? அப்படி அன்மியூட் பண்ணிட்டு ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. நேர்ல சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஆமா தானே? அப்ப செலவுங்கிறது குற்றியலுகரம் பயின்று வராத சொல். சரிதானே? 2வதுக்கு நீங்க தான் விடை சொல்லணும். உயிர் தொடர் குற்றியலுகரத்தை சாராதது. உயிர் தொடர் குற்றியலுகரத்தை சாராது. என்னாச்சு? விடை சொன்னீங்களா? ஏதாவது சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்களா? பேசாம இருக்கீங்களா? சொல்லுங்க. அது புரியலையா? ரொம்ப எளிமையா சொன்னேன். முதல் விதியை பாருங்க, உயிர் தொடர் குற்றியலுகரம். முதல்ல இங்க இருக்கிற சொல் குற்றியலுகரமான செக் பண்ணுங்க. பாருங்க, ஊ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பூ, கடுகு, மிளகு. ரைட். பாருங்க, இது குற்றியலுகரம், இது குற்றியலுகரம். பேச கேக்குது இல்ல உங்களுக்கு? பாருங்க, அப்ப வந்து இவங்க கேட்கறது குற்றியலுகரத்தை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்கலாம், குற்றியலுகரம் அல்லாத கண்டுபிடி போன கேள்வி மாதிரி கேட்டிருக்கலாம். ஆனா உங்க குழப்பத்தை உயிர் தொடர்ன்னு இருக்காங்க. அப்ப இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உயிர் தொடராவே இருக்கு. பக்கத்துல பாருங்க, நடுவுல பாருங்க, உயிர் தொடர், உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்து இருக்கு. ஆனா கடைசி எழுத்தை பார்த்துட்டு தான் நம்ம அந்த சொல்ல வந்து குற்றியலுகரம் முற்றிலும் கவனிக்கணும். அப்ப வந்து முதல்ல வந்து ஊ இருக்கா, அப்ப வந்து இதுதான் விடை. ரைட்டுங்களா? அடுத்து பார்க்கலாம். பின்வரும் சொற்குள்ள குற்றியலுகரம் அல்லாத சொல். குற்றியலுகரம் அல்லாத சொல். அப்ப வந்து 3 வந்து குற்றியலுகரம், 1 வந்து குற்றியலுகரம் இல்லைன்றாங்க. சரிங்களா? அப்ப முதல் விதி அப்ளை பண்ணலாம். பாருங்க, 1 பூ மார்பு, 2 கூ வரகு. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 3 மடு மா. சரியா தெரியும் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துலயும் தான் இருக்குது குசுடு துகுடும்பாங்க. அப்ப 1வது விதிங்க என்னது? பத்தல, போதல. அப்ப 2வது விதிக்கு போலாம். 2வது விதி பார்க்கும்போது என்னது? 2 எழுத்து சொற்கள் இருக்கா? ஆமா, இங்கொன்னு இருக்கு, இங்கொன்னு இருக்கு. 2 எழுத்து சொன்னா என்ன கண்டிஷன் பார்க்கணும்? முதல் எழுத்து குறிலா இருக்கா? ஆமா, குறிலா இருக்கு. முதல் எழுத்து நெடிலா இருக்கா? ஆமா, நெடிலா இருக்கு. நமக்கு தான் தெரியுமே, குறிலா இருந்தா அது என்னவா இருக்கும்? முற்றியலுகரம். நெடிலா இருந்தா அது குற்றியலுகரம். அப்ப இதுவும் குற்றியலுகரம், இதுவும் குற்றியலுகரம், இதுவும் குற்றியலுகரம். அப்ப குறில் வந்த இந்த மடுதான் முற்றியலுகரம். அப்ப அதான் விடை. புரிஞ்சிருச்சா அப்படின்னு பாருங்க. அடுத்து
குற்றியலுகரத்துக்கான மாத்திரை அளவு பின்வருவனவற்றில் எது? அதாவது உகரத்தோட மாத்திரை ஒண்ணுன்னு சொல்லிட்டான். அப்ப குறுகி ஒழிச்சா உகரம் ஒண்ணு, குறுகிய உகரம் அரை மாத்திரை இல்லைங்களா? அரை. அப்ப இதுக்கான விடை வந்து அரை. சரி, இந்த நான் நடத்துறதை வச்சு உங்களால புரிஞ்சுக்கிட்டு விடை அளிக்க முடியுதான்னு பாருங்க. அன்மியூட் பண்ணிட்டு விடைய சொல்லலாம். கூற்று ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, குற்றியலுகரம் சார்பெழுத்துகள் ஒன்று. ஆமா, 10 படிச்சோம் இல்லையா? அதுல ஒண்ணா? ஆமா, ரொம்ப சாதாரணமானது. ஈற்றுக்கு அயல் எழுத்தை நோக்க 6 வகைப்படும். 6 வகை தான் படிச்சோம். அந்த 6 வகை என்ன சொல்றாங்க? டெக்னிக்கல் நேம் பயன்படுத்தி ஈற்றுக்கு அயல் எழுத்து அப்படின்றாங்க. ஈற்றுக்கு அயல் எழுத்து என்னது? 10ன்னு சொன்னா ஈற்று தூவ பக்கத்துல வன் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 6 வகைப்படும். இந்த கண்டிஷன் ஓகே. 2வது கண்டிஷன் நீங்க தான் சொல்லணும் சரியா தவறான்னு. ஒரு சொல்லின் ஈற்றில் உகர உயிர்மெய் எழுத்து வரின் அது வந்து குற்றியலுகரம் எனப்படுன்றாங்க. ஆமாவா இல்லையா? யார் விடை சொல்றீங்க? ஒரு சொல்லோட ஈற்றுல உகர உயிர்மெய் எழுத்து வந்தா அது வந்து குற்றியலுகரமா? ஆமாவா? நோன்னு சொல்றீங்க. ஒருத்தங்க ஆமான்னு சொல்றீங்க. காயத்ரி ஏன் நோன்னு சொல்றீங்க? அபிநயா ஏன் எஸ்ன்னு சொன்னீங்க? பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா உகர உயிர்மைன்றாங்க. மொத்தமா உகரமை எத்தனை இருக்கு பாருங்க. கு, மு, சு, நு அப்படின்னு நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால அன்மியூட் பண்ண முடியுதா? பண்ண முடியுதா? பண்ண முடியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது உங்களுக்கு எனேபிள் பண்ணி தான் விட்டுருக்கேன். பண்ண முடியலையா? எப்படி? ஒரு நிமிஷம். இப்ப ட்ரை பண்ணி அன்மியூட் பண்ண முடியும். இப்ப அன்மியூட் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு எனக்கு சொல்லிருங்க. பாக்ஸ் போட்டுருங்க. சரி, இப்போ வந்து பாருங்க. இப்போ உகர உயிர்மை எழுத்து அப்படின்றது மொத்தமா 18 எழுத்து இல்லைங்களா? அததான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. 18 எழுத்து அப்படியே வந்துச்சுன்னா அதான் வந்து உங்களுக்கு கொற்றியலுகரம் கிடையாது. அதுல என்னது 6 மட்டும்தான் கொற்றியலுகரம். அந்த 6 எப்படிதான் வரணும்? நெடில் பக்கத்துல வரணும். அப்படி வந்தாதான் கொற்றியலுகரம். இவங்க பாட்டுக்கு 19 என்ன பண்ணிட்டாங்க? ஈட்டுல உகர உரிமை வந்தா அது உடனே குற்றியலுகரம்ட்டாங்க. அப்ப எதெல்லாம் சொல்றாங்க? அவங்க நாடும் சொல்றாங்க, ராமும் சொல்றாங்க. ரெண்டுமே குற்றியலுகரம் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? அப்படிலாம் இல்லைங்க. அப்ப வந்து 2வது குற்று தவறு. அப்ப வந்து 1 சரி, 2 வந்து தவறு அப்படின்றதுதான் இங்க விடை. முற்றியலுகர சொல்லை எழுதுக அப்படின்ற விடை சொல்லலாமா? சார் ஏ. ஏ படிச்சு காட்டிடுமா? ஏ வந்து மாடுன்னு இருக்கு. அதான் முற்றியலுகரம். யார் சொன்னீங்க? அபிநயாவா? எஸ் சார். கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் தான் வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காம போகும். முதல் கண்டிஷன் அது. குசுடு தூக்கு பார்க்கலாமா? பாருங்க. ரைட். இதுல பாருங்க,
மூணு மூணு சொற்கள்ல என்ன இருக்கு உங்களுக்கு என்னவா இருக்கு? குசுடு துபுர்ல ஒரு எழுத்து இருக்கு. அப்ப பாருங்க, து பூ பூ. அப்ப இது மூணு என்னது? குற்றி எழுதுறோமா இல்லையா? இது பாருங்க நெடில் தொடர் குற்றி எழுதுகிறோம். இது பாருங்க வன் தொடர் குற்றி எழுதுகிறோம். இது பாருங்க இடைத்தொடர் குற்றி எழுதுகிறோம். முடிஞ்சுச்சா? அப்ப இது மட்டும்தான் குசுடு துபுர் இல்லை. இதுதான் என்னது? முற்றி எழுதுகிறோம். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? முற்றிடுவ சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் விடை. அபிநயம் புரிஞ்சுச்சா? ஓகேங்க சார். ஓகே. அப்ப வந்து இந்த விதியை வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணும். அது வந்து இங்க வந்து ஒரு எழுத்து தான் நெடில் இருக்கு. அப்ப அதையும் நம்ம ரெண்டாவது விதியை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி விடை கிடைச்சதுனால விட்டுட்டோம். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். கீழ்காணும் சொற்களில் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. விதி அப்ளை பண்ணுங்க. முதல் விதி அதுலயும் உங்களுக்கு விடை கிடைச்சிடும். ஏன்னா 2 எழுத்து சொல் இங்க இல்ல. பூ சி உன்னு ரைட்டுங்களா? அப்ப இதை விட ஓகே. நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? இப்பதான் பார்த்தோம். நெடில் தொடர்னா எப்படி இருக்கும்? எது நெடில் தொடர்? தனி நெடில்னு சொல்றோம். நெடில் எழுத்து தொடர்ந்து வந்தா நெடில் தொடர். அப்ப எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? 2 எழுத்து இருக்கும். எப்படி இருக்காது? 16ன்னு ஒண்ணு சொன்னேன். அப்ப இதுவும் பாருங்க, இந்த குற்றியில் ஒரு எழுத்துக்கு பக்கத்துல நெடில் தான் இருக்கு. ஆனா இது 2 எழுத்தா இல்ல 3 எழுத்தா இருக்கு. அப்போ வந்து 2 எழுத்து இருந்தாதான் அது நெடில் தொடர். 2 எழுத்துக்கு மேல இருந்தா அது இதுக்கு என்ன பேரு? நடு எழுத்துக்கு உயிர்மை எழுத்தா இருக்கா? அப்ப வந்து உயிர் தொடர் குற்றியல் தொடர். அப்போ வந்து 2 எழுத்துக்களை பெற்று வரும். கூடுதலா சில கேள்விகள் உங்களுக்கு இதுலயும் வந்து ஆப்லயும் வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். கீழ்வருவனவற்றில் பொருந்தா ஒன்றை தேர்க. எது பொருந்தல அப்படின்னு பாருங்க. அப்ப ஏதோ வந்து இப்பதான் வந்து டிஎன்பிசி பலமுறை வந்து அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு பொருந்தும் ஒன்று பொருந்தாவன்னு கேட்டுறாங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? குற்றியலுகத்தை பத்தி தொடர்புபடுத்தி இந்த கேள்வி கேட்டுக்கிறான். முதல் கண்டிஷன் பூ பூ பூ. இங்க என்னது? ஊ. அப்ப இதுலயே அடிபட்டுதான் வாழ்வுன்னு. சரி, இது உங்களுக்கான கேள்வி. உப்பு பொருந்தா ஒன்றை தேர்க. உப்பு பசு படு குழு. எது பொருந்தல? டி சார். படிச்சு காட்டுங்க. குழுவா? டியா சொன்னீங்க? டி சார். டியா? குழு. நீங்க எல்லாருமே வந்து விதியை அப்ளை பண்ணல. முதல் விதி என்னது? குசுடு துப்புரு சார். ரைட்டு, அப்ளை பண்ணலாமா? ஓ சு சு ரு. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி முதல் விதியில வந்து என்ன ஆயிடுச்சு? இது வந்து விடையா வந்து. அப்ப நிறுத்தக்கூடாது. ஏன் நிறுத்தக்கூடாது அப்படின்னா இருக்கிறது எல்லாமே 3 எழுத்து 3 வார்த்தைகள் என்னவா இருக்கு? 2 எழுத்து சொற்களா தான் இருக்கு. அப்ப அதை வச்சு கண்டிஷன் பார்க்கலாமா? இது என்னவா இருக்கு? 2 எழுத்து சொல்லுதான். குறியல் நடிலா? இது என்னது? குறிலா? குறிலா இருந்தா என்னது? முற்றிலுகிறமா? இது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இது முற்றிலுகிறன்னு. ஏன்னா இந்த லூ வந்ததுனால. இங்க சூ வந்ததுனால என்ன கண்டிஷன் பாக்குறோம்? 2 எழுத்து சொல்லா இருக்குது. அதனால வந்து அது குறிலா நெடிலான்னு பாக்குறோம். குறிலா இருக்கு, அதனால முற்றிலுகிறோம். அதே மாதிரி இங்க பாக்குறோம், இதுவும் குறிலா தான் இருக்குது. அதனால இது என்னதான் இருக்கு? முற்றிலுகிறோம். அப்ப பாத்தீங்களா? இதுவும் முற்றிலுகிறோம், இதுவும் முற்றிலுகிறோம், இதுவும் முற்றிலுகிறோம். அப்ப இதுதான் விடை. இந்த உப்புங்கிறத விடை. இதுதான் பொருந்தாத ஒன்று. புரிஞ்சிருச்சா? அப்ப இதுதான் கேள்வி. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க. எப்பயும் ரூலை வந்து நீங்க பிரேக் பண்ணவே கூடாது. ரூல் அப்ளை பண்ணிட்டு தான் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு மதிப்பெண் என்பது ஒரு மதிப்பெண் தான் உங்களுக்கு வேலையே. அத மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு மதிப்பெண் சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளோ வந்து கான்சன்ட்ரேஷனோட அந்த கேள்வி அணுகணும். அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா ரூலை வந்து அப்ளை பண்ணுங்க. இப்ப நான் வந்து பார்த்தோன்னு சொல்றேன்னா இல்லையா? நான் முத அப்படியே சொல்லியிருப்பேன். அப்ப நான் பார்த்து 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 பழக்கமாகி பார்த்த உடனே விட சொல்ல முடியும். இப்ப நீங்க ஏன் தடுமாறுறீங்க அப்படின்னா ரூலை அப்ளை பண்ணல. அப்ப வந்து நீங்க ரூலை அப்ளை பண்ணி ஒரு 100 கொஸ்டின் சந்திச்சிட்டீங்கன்னா பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடுவீங்க. இவ்வளவுதான் விஷயம். சரியா? இது எல்லாருக்கும் ஓகேவா?
சரி, நான் வந்து இதுல வந்து இன எழுத்துகள் அப்படின்ற இந்த தலைப்புகள் வரேன். இந்த குற்றியலூர் பார்த்திருப்பீங்க. இன எழுத்துக்கள் வரேன். நம்முடைய பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள் இதெல்லாம் படிச்சுட்டே வரோம். அதுக்கு பின்னாடி அப்படியே 2வதுல வந்து சார்பெழுத்துகள் பத்தி படிக்கிறோம். அதுல ஆயுதம் பத்தி படிக்கிறோம். போன வகுப்புல ஆயுதம் பத்தி படிச்சோம். சரிங்க. அதுல ஆயுத குறுக்குன்னு ஒண்ணு ஸ்பெஷலா வரும். அது என்னன்னு பார்க்க போறோம். இந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கல. அது வேற வகுப்புல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த தலைப்பு முதல் அழகுல இருக்கிற தலைப்பு ஒட்டி இருக்கிற அந்த தலைப்புகளை வந்து பார்த்துட்டா நமக்கு மனசுக்குள்ள வந்து இது முடிச்சிட்டோம்பா, இதுல வந்து சில கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், இதுல இனிமேல் டெஸ்ட் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அடிப்படையில இன எழுத்துக்கள் நமக்கு சிலபஸ்ல ஒரு தலைப்பு இருக்கு. பாருங்க, சிலபஸ்ல இன எழுத்துக்கள் இருக்கா, அந்த இன எழுத்துக்களை வந்து இன்னைக்கு. சரி, இன எழுத்துகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நமக்கே தெரியுது நம்மளாம் என்ன இனம் அப்படின்னா நம்மளாம் மனித இனம். அதை விட நமக்கு எல்லாம் வந்து நம்ம உயிர் இருக்கனால நம்மளாம் உயிரினம் சொல்றோம். அப்ப நம்ம ஒரு உயிரினம், மனித இனம். அப்புறம் பார்த்தா நான் வந்து ஆண் இனம், இதில் நிறைய பேர் வந்து பெண் இனமா இருக்கும். சரிங்களா? அப்ப இனம்னா தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு போல இருக்கிறது தான் இனம். சரிங்களா? அப்ப வந்து இதை வந்து நம்ம இலக்கணத்துல எழுத்துக்களை சொல்லும் பொழுது அது வந்து ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒலிக்கும் முயற்சின்னா பாருங்க, அப்ப இதழ் குவி எழுத்து அப்படின்னு பாக்கணும். அப்ப இதழ் குவி எழுத்து தெரிஞ்சுங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் இதழ் குவி எழுத்து? இதழ்னா உதடு, உதடு குவிக்கிற எழுத்துகள். வெரி குட். அவ்வளவுதான் இருக்கா, வேற ஏதாவது இருக்கா? எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், இதுதான் இது மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இது மட்டும் இல்ல, என்ன இருக்கு? ஐயா, இதழ் குவிக்கிறது தான். ஐ கிடையாது. ஐக்கு ஒரு சமத்தை. கரெக்ட். ஓ ஓ ஔ 5 எழுத்துக்கள் இருக்கு. சரிங்களா? மொத்தம் 5 எழுத்துக்கள் இருக்கு. அப்ப வந்து இதழ் குவி எழுத்துன்னு சொல்லிட்டு பொருத்தம் இல்லாத பொருந்தாவுன்னு கேட்டா ஊ மட்டும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு காவலர் தேர்வுல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுல ஊ பத்தி தொடவே இல்லை. அவங்க கொடுத்ததெல்லாம் ஓ தான் கொடுத்திருந்தாங்க. அப்ப பாருங்க, உ ஊ ஓ ஓ ஔ இதழ் குவிஞ்சே தீரும். அப்ப 5 எழுத்துக்கள் இருக்கு இதழ் குவி எழுத்து. எதுக்காக சொல்றேன்னா ஒலிக்கும் முயற்சின்றோம். பிறக்கும் இடம் பாருங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம். இது 3 வெவ்வேறு இடங்கள்ல தான் பிறக்கும். மார்புல கை வச்சுக்கோங்க. கசட தபர, கசட தபர, கசட தபர சொல்லி பாருங்க. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு சொல்லி பாருங்க. மெல்லினம் ஞான நமன, சளி பிடிச்ச மாதிரி. மூக்குல பாருங்க அதிர்வு இருக்கும். ஞான நமன, மூக்குல கை பாருங்க. ஞான நம ஞான நமன. அடுத்து பாருங்க, இரண்டுக்கும் இடைப்பட்ட இடம் என்னது? கழுத்து. கழுத்துல அப்படியே கையை வச்சுக்கோங்க. அதிர்வு எப்படி இருக்கு பாருங்க. எறல வளல, எறல வல. அப்ப நாம நினைக்கிறோம் குரல் நாள் ஒரே இடத்துலதான் எல்லாமே பிறக்குதுன்னு. எல்லா வேற்றுமொழி அறிஞர்கள் எல்லாமே ஆச்சரியப்படுற ஒண்ணு என்ன தொல்காப்பியத்துல இந்த பிறப்பியல்ல வர இந்த ஒளி எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் பத்தி தான் அவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இவ்வளவு ஒரு சயின்டிபிக்கலா அது வந்து பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்ப வல்லினம் மார்புல பிறக்குது, மெல்லினம் மூக்குல பிறக்குது, இடையினம் வந்து கழுத்துல பிறக்குது அப்படின்னு சொல்றான். அப்ப பிறக்கும் இடம் இது இந்த ஒற்றுமை பொறுத்து தான் இது என்னன்னு சொல்லி நான் சொல்றோம். இந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் குறித்து தலைப்பு பார்ப்போம், அது பின்னாடி பார்ப்போம். இப்ப இன எழுத்துக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்றேன். சரி, இப்ப பாத்துட்டீங்க, என்னன்னா புரிஞ்சு போச்சு. அப்ப இப்ப என்ன அடுத்து என்ன சொல்றோம்? 6 வல்லின மெய் இருக்கா? கசட தபர புரியுதா? கசட தபர. ஆனா கசட தபரங்கிறது என்ன கிடையாது, வல்லினம் கிடையாது. அப்படியா? என்ன அது எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்? அதுக்கு புள்ளி வச்சாதான் வல்லினம். ஏன்னா மெய்யெழுத்தோட வகைதான் வல்லினம். அப்ப கசட தபர என்னது? வல்லின உயிர்மெய்ன்னு அது டெபினேஷன், அதை டிஃபைன் பண்ணும். வல்லின உயிர்மை, மெல்லின உயிர்மை ஞன நமன, மெல்லின உயிர்மை ஞன நமன, எரல வளல இடையின உயிர்மை அப்படின்னு நீங்க அதை வந்து பேர் வைக்கணும். சரி, இது வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறது தான், அதெல்லாம் கேள்வி கிடையாது. சரி, இப்ப நம்ம வசதிக்கு அப்படியே கூட வச்சுக்கோங்க. 6 வல்லின மெய் எழுத்துகளுக்கும் 6 மெல்லின எழுத்துகள் இணை எழுத்துகள் ஆக வரும். சரிங்களா? சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும்.
பெரும்பாலும் ஏன் போட்டாங்க? நீங்க பாக்குறதெல்லாம் அப்படிதான் இருக்கு, மாறி வர வாய்ப்பே இல்லை. பெரும்பாலுங்கிறது சொற்கள் புதிதாக உருவாக்கப்பட்டா அதுக்கு ஒரு வழிவகை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கறதுனால பெரும்பாலுங்கிற வார்த்தை போட்டுருக்காங்க. சில இடங்கள்ல அது மாதிரி வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு வராது. அப்படி வந்திருந்தா அது தமிழ் சொல்லா இருக்காது, பிறமொழி சொல்லா இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, அதுக்கு பிறமொழி சொல்லா கண்டுபிடிக்க 2-3 கண்டிஷன் இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தமிழ் சொல்லா, பிறமொழி சொல்லா. சரி, அப்ப என்னது? வல்லின மெய் எழுத்துக்கு 6க்கும் எது இனம்? மெல்லின மெய்கள் இனம். அப்ப எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அது பக்கத்துல இந்த மெல்லின மெய் எழுத்து அடுத்து கண்டிப்பா மெல்லினத்துக்கு பக்கத்துல கண்டிப்பா வல்லினம் இருக்கும். சரி, இப்ப எழுதுவோம் பாருங்க. கா அப்படின்னா என்னது? அது பக்கத்துல ஙா. இக்கு இருந்தா பக்கத்துல இங்கு. இக்கு இங்கு. அடுத்து இச்சுனா இஞ்சுதான். இட்டுனா இன்னுதான். இத்துனா இந்துதான். ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி இனம். சரிங்களா? அப்ப இங்குனா இங்குக்கு இக்கு, இஞ்சுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இட்டு. அப்ப மெல்லினத்துக்கு இனமான வல்லினத்தை நம்ம எழுதிருக்கோம். கடைசி என்னது? இருக்கு, இன்னுக்கு இரு, இன்னுக்கு. இப்ப பாத்துட்டோம். இப்ப 6 செட் இருக்கா? 1 2 3 4 5. எதை விட்டேன்? பா விட்டுட்டேன் இல்லைங்களா? பா. அப்ப இப்புக்கு இம்மு இல்லைங்களா? இப்புக்கு இம்மு. அப்ப 5 6. சரியா? இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப பாருங்க, திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு. பரிசு என்ன கேட்பாங்க? இது கூட இனமாகாத சொல்ல கொடுத்து கேட்பாங்க. நானும் இப்ப கேள்வி அப்படி உங்கள்கிட்ட கேட்க போறேன், நீங்க விடைய சொல்ல போறீங்க. பாத்துங்க. இப்ப பாருங்க, இப்ப இங்கு இருக்கு உங்க கண்ணுல என்ன கண்ணுல படணும்? இங்கு படணும். அதுதான் புள்ளி வச்ச எழுத்தா இருக்கு. அப்ப மெல்லினம் இருக்கு. இந்த மெல்லினது பக்கத்துல வல்லினம் இருக்கா? அது இனமான வல்லினம். அது இனம் என்னது? இக்கா. பாருங்க, இக்கு இருக்கா? உறுதியா இருக்கு. எப்படி இருக்கு? உயிர்மையா இருக்கு. இக்கு கூட்டல் ஆ. அப்ப நீங்க இணை எழுத்து கண்டுபிடிக்கும் போது உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டிய எழுத்து என்ன அப்படின்னா மெல்லின எழுத்து. அந்த மெல்லினத்தை எப்படி தெரியணும்? புள்ளி வச்ச எழுத்தா கண்ணுக்கு தெரியும். அப்ப உங்களுடைய ஸ்கேன் பண்ற கண்ணுக்கு எப்படி தெரியணும்? இணை எழுத்தை பத்தி கேள்வி கேட்டிருந்தா அங்க இருக்கிற மெல்லினம் கண்ணுக்கு தெரியணும். அது புள்ளி வச்ச எழுத்தா இருக்கணும். சரி, அது பக்கத்து எழுத்தை நீங்க சோதிச்சு பார்க்கணும். அது என்னவா இருக்கணும்? வல்லினமா இருக்கணும். அது என்ன வல்லினம்? பொதுவான வல்லினம் கிடையாது, இனமான வல்லினமா இருக்கணும். சரிங்களா? மாத்தி மாத்தி இருக்கிற வல்லினம், கண்ட வல்லினம்லாம் கிடையாது, அதோட இனமான வல்லினம். அப்ப இக்குனா இங்குனா அது பக்கத்துல இக்குதான். இஞ்சுனா அது பக்கத்துல இச்சுதான். மஞ்சள் அப்படி இல்லாத சொல்லாம தமிழ் சொல் அல்லது. மண்டபம் இட்டு, சந்தனம் இட்டு. பாருங்க, அம்பு இப்பு, தென்றல் இரு. வந்துச்சா இல்லையா? நீங்க உதாரணத்துக்கு நிறைய சொற்கள் சொல்லலாம். சரிங்களா? சரி, அப்ப மெல்லினத்துக்கு பக்கத்துல வல்லினம் வருது. புரியுதா? சரி, மிச்சமா இருக்கிற இந்த 6 பேர் அவங்க எங்க கூட போய் சேர்க்கறது அப்படின்னா, இந்த 6 பேரும் தனி கேட்டகரி. அவங்க 6ம் அது ஓரினம். ரைட்டா? இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்ட மிச்சரிகளும் சேர்ந்து கூட்ட சேர்ந்துப்பாங்களா இல்லையா? அப்ப இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப கிளாஸ் சேராதீங்களா அவங்க எல்லாம் தனி. 22 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு சொல்லி தோராயமா நம்ம கணக்கிடலாம். அதுல இப்ப நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்கீங்க? 7 பேர் இருக்கீங்க. இந்த 7 பேர் மிச்சம் இருக்கீங்க எல்லாம் அவங்க ஓரினம், நம்ம எல்லாம் தனி இனம். புரிஞ்சுச்சான்னு பாருங்க. சரி, இப்ப இதுக்கு ஆன் த ஸ்பாட் டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். இப்ப பதில் சொல்லுங்க. இதுக்கு விடை சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. பி கண்ணில் சார். அருமை. அப்படின்னு விடை தப்பா ரைட்டாங்கிறது அப்புறம். எனக்கு ஒரு குரல் கடிச்சு பாத்தீங்களா, அதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டீங்க? நான் நம்ம சொன்ன மாதிரி நீங்க எப்படி எப்படி கேள்வி கேட்டாலும் அசலாம் பதிலளிக்கணும். ஒரே ரூல் தான். விதிகளை பயன்படுத்தணும். அதை வேகமா பயன்படுத்துற பழக்கம் அடுத்தடுத்து நமக்கு வந்துடும். ஆனா விதிகளை பயன்படுத்தணும். அப்போ உங்க கண்ணுல இஞ்சி அப்படின்னு பட்டிருக்கும், இந்துன்னு பட்டிருக்கும், இம்முன்னு பட்டிருக்கும், இன்னுன்னு புள்ளி வச்சு எடுத்து கண்ணில் பட்டிருக்கும். அப்ப ரைட்டு, இது மெல்லினம் தான், வல்லினம் கரெக்ட். மெல்லினம் தான், வல்லினம் கரெக்ட்.
பாருங்க மெல்லினம் தான் வல்லினம் கரெக்ட். ஆனா இங்க பாருங்க மெல்லினம் தான், ஆனா என்னது இங்க வல்லினம் இல்ல. அப்ப அது அதோட இணை எழுத்து இங்க இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து பாருங்க மெல்லினத்துக்கு இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? சித்தன். சி ஆப்ஷன். இங்க வந்து சம்மந்தமே இல்லை, மீதி எல்லாமே பாருங்க எல்லாமே வந்து மெல்லினம். இங்க இருக்கிறதே மெல்லினம் கிடையாது, அது வல்லினம் தான். இதுதான் மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். சி ஆப்ஷன். பக்கம். எல்லாராலையும் விட்டு சொல்ல முடியுதுன்னு பாருங்க. அடுத்து போலாம். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல். இப்படி எல்லாம் கேள்வி இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. கேள்வியோட அமைப்பு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேள்விகள் இப்ப அதிகமா கேட்கறாங்க. 1 2 3 சொல்லி கொடுத்துறது. அதை கொடுத்துட்டு அதுல வந்து 1 2 சரி, 1 2 சரி, 1 3 சி ஆப்ஷன். 3 4மா? 3 4 தக்காளி சரியா போச்சு, பச்சை சரியா போச்சு. ஓகேவா? அப்ப இது 2 சரியா இருக்கு. அப்ப 3 4 விட அப்ப சி ஆப்ஷன். அடுத்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத 3 மட்டும். அவ்வளவுதான். சூப்பர். அடுத்து இது வந்து வேற, நான் வந்து மீட்டிங் வந்துடுறேன். அப்ப இணை எழுத்துக்கள் பார்த்துட்டோம். இப்ப நீங்க மியூட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பகுதியில இருக்கிற சில விஷயங்களை படிக்கணும். அதுல நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன படிக்கல, இங்க வந்து அகர வரிசைப்படி என்ன பண்றாங்க, இணை எழுத்துக்களை வட்டமிடு. பாருங்க கேள்வி நல்லா இருக்கு. இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்க. சொன்னீங்கன்னா வட்டமிடுறேன். தக்காளி ரெண்டும் இல்ல, அது இல்ல. அமைந்துள்ளதான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம எப்பயும் கேட்டிருக்கிறதே விடையளித்து பிராக்டிஸ் பண்ணலாம். கங்கை இருக்கு, அப்புறம் வண்டு இருக்கு, மண்டபம் இருக்கு, மங்கை இருக்கு. அப்ப அவங்க அதை மட்டும் அதை வட்டமிட சொல்லியிருக்காங்க 6ஆம் கிளாஸ் பசங்கனால. இது வட்டம் இல்லாமா? அடுத்து வெந்தயம், தந்தம், பஞ்சு, மஞ்சள். அவ்வளவு. இங்க சம்பளம், காக்கை மட்டும் அதுல வந்து ஆட்மேன். கீழ்காண சொற்கள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள். இணை எழுத்துக்களை எடுத்து சொல்றாங்க. என்னென்ன இணை எழுத்து சொன்னா போதும், எழுத்து எழுத வேண்டாம். இங்கு இப்படி சொல்லுங்க. எப்படி எடுத்து எழுதுனா, இங்கு இக்கு, இங்க இங்கு இக்கு, இங்க இஞ்சு இச்சு, இஞ்சு இச்சு, இன்னு இட்டு, இன்னு இட்டு, இன்னு இட்டு, இந்து இத்து, இந்து இத்து, இரு. இங்க பாருங்க, இங்க இல்ல, இங்க இருக்கு கற்கண்டு. இங்க இன்னு இட்டு, இங்க தெண்டல், இன்னு இரு, இன்னு இரு. அவ்வளவுதான். இதுதான். நீங்க வந்து இணை எழுத்துக்களே சொற்களை வட்டமிட்டு தனியா எடுத்து எழுது. இதெல்லாம் வந்து 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கான பயிற்சி. நம்ம ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு நினைக்கிறேன். இது ஒரு முறை பாத்துக்கலாம். ஏன்னா இதை வச்சு அங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், உங்க மனசுல நிஜான்னு பாக்கலாம். இப்ப மியூட் பண்ணிக்கோங்க, என்னோட வாய்ஸ் ரிப்பீட் ஆகுது. மியூட் பண்ணுங்க. நீங்க ஆன்சர் பண்ண மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. கல்வி எஜுகேஷன், பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி தெரிஞ்சது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி, நூலகம் லைப்ரரி. பாருங்க இதுதான் பாருங்க, எஸ்கலேட்டர்,
மின் படிக்கட்டு. சரிங்களா? லிப்ட் அப்படின்னா மின் தூக்கி. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர் வந்து மின் படிக்கட்டு, லிப்ட்ங்கிறது மின் தூக்கி. இமெயில் மின் அஞ்சல். சரிங்களா? காம்பேக்ட் டிஸ்க், அதான் சிடின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம். காம்பேக்ட் டிஸ்க். அடுத்து மின் நூலகம். நூலகம் லைப்ரரி. அது அது வந்து மின் எலக்ட்ரானிக் மின் லைப்ரரி, இ லைப்ரரி. மின் நூல், இ புக்கு. அடுத்து மின் இதழ், இ மேகசின் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம அடுத்த தலைப்புல வந்து மயங்கொலிகள் இங்க இருக்கு. மயங்கொலி சொற்கள். இது வந்து நாம அப்புறம் பார்க்கலாம். இதுக்கு வந்து சொற்கள் பயிற்சிக்கு நான் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த தலைப்பை நான் உங்களை தொடர்றேன். அடுத்து வந்து இப்ப சொற்கள் சுட்டெழுத்துகள் வினா எழுத்துக்கள். இதை பார்க்கலாம். சுட்டெழுத்துகள் வினா எழுத்துக்கள். சரி, சுட்டு வினா. இதுல என்னென்ன படிக்க போறதோ நான் இங்கே நான் சொல்லிடுறேன். சொல்லிட்டு உள்ள போனா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? சரி, சுட்டு. சுட்டுன்னா என்னது? சுட்டி சொல்றது. அப்ப அவன் எங்க அப்படின்னா அங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இதை வந்து இந்த பொருளை எடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவோம். சரிங்களா? எங்க அந்த சுத்தி எதை நான் எடுக்கணும் அப்படின்னா அதை எடுக்கணும் அப்படின்னு. அதனுமோ அதுவுமோ இதுவுமோ. அப்ப அது இது அப்படின்னு சொன்னாவே அது என்னவா இருக்கும்? சுட்டி சொல்றதா இருக்கும். சரிங்களா? அதே வந்து பாருங்க, வினா வந்து எது அப்படின்னு கேட்டா ஒன்னே வினாவே. அது இது எது அப்படின்னு விஜய் டிவில தான். அப்ப அது இதுங்கிறது வந்து சுட்டெழுத்து, எதுங்கிறது வினா எழுத்து. அந்த நிகழ்ச்சியிலேயே மூணையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க ரெண்டையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அது இது எது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி, அப்ப சுட்டி சொல்ற எழுத்துகள் சுட்டெழுத்துன்னு படிக்க போறோம். ஒண்ணு. அந்த சுட்டெழுத்தோட வந்து வகை என்னன்னு படிக்க போறோம். ரெண்டு. சரிங்களா? அதே மாதிரி வினா எழுத்துடைய எழுத்துகள் என்னன்னு படிக்க போறோம். அடுத்து வினா எழுத்துடைய வகைகள் என்னன்னு பார்க்க போறோம். இவ்வளவுதான். இதுல கேள்விகள் எப்படி இருக்கும்? நான் தயாரிச்சிருக்கேன், பார்க்கலாம். ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. அப்ப இது இருக்க வகையை வச்சு இது அகவினாவா புறவினாவா, சுட்டு திரிபா இல்லையா, இது சுட்டெழுத்தா இல்லையா, அண்மை சுட்டா சேமை சுட்டா, அண்மை சுட்டா சேமை சுட்டான்னு சொல்லி டிஎன்பிசில கேட்டிருக்கிறாங்க. கேட்டுங்களா? சரி, அப்ப இங்க வந்து நான் சொன்னதே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சுட்டி காட்டுவதற்கு பயன்படுகின்ற சொற்களுக்கு சுட்டு பெயர்னு பேர். அந்த சுட்டு பெயர் இப்ப அவன் என்பது சுட்டு எழுத்துன்னு சொல்றாரு, சுட்டு பெயர். ஏன்னா எழுத்துக்கள் தனித்து அல்லது வந்து பலத்து சேர்ந்து உருவானா அது வந்து சொல்லுன்னு சொல்றோம். இந்த சொல் வந்து அவன் என்பது ஒரு சொல்லு, பெயர் சொல்லு. அப்ப வந்து இதுல பயன்படுற இந்த முதல் எழுத்து தான் சுட்டெழுத்து. இல்லைங்களா? நம்ம பார்த்துவோம். அப்ப சுட்டெழுத்துனா இதுதான் சுட்டெழுத்து, இதெல்லாம் சுட்டு பெயர். நம்ம புரிய தேவை அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப சுட்டிக்காட்டுற எழுத்து சுட்டெழுத்து. எதெல்லாம் சுட்டெழுத்து? ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரும். ஆ நமக்கு தெரியும், ஈ நமக்கு தெரியும், ஊவும் கொடுத்திருக்காங்க. அப்ப ஊ என்பதும் இப்ப வழக்கத்துல இல்ல, ஆனா முன்னாடி வழக்கத்துல இருந்துச்சு. அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. பாருங்க, அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ன சுட்டெழுத்து ஆக்காது. அப்ப உது, அது மாதிரி உதுன்னு ஒண்ணு இருந்திருக்கு. அவன் மாதிரி உவன் இருக்கான். அப்ப அங்க இருந்தா அவன் அவன், இங்க இருந்தா அவன் இவன். ரெண்டுக்கு நடுவில் ஒருத்தர் வைப்பான் பாத்தீங்களா, அவன் பேர் உவன். அல்லது நம்ம முதுகு பின்னாடி ஒருத்தர் நின்றுப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்ல முடியும்? அவனும் சொல்ல முடியாது, இவனும் சொல்ல முடியாது, உவன் அப்படின்னு சொல்லுங்க. இது பயன்பாட்டுல இருந்துச்சு, இப்ப நம்ம இல்ல. வேணா நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். டே உவனை கூப்பிடுறா அப்படின்லாம். உவனை கூப்பிடுறான் அவன் ஏண்டாமன், அவனும் கிடையாது இவனும் கிடையாது, நடுவில் நின்றுப்பான் பாரு, அவனை கூப்பிட்டு வா, உவனே வெளியே வா, உவனே முன்னாடி வா அப்படின்னு முதல் பின்னாடி நிக்கிறவனே முன்னாடி வா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? அதுல சிரமப்பட்டு கொண்டு வரணும் பயன்பாட்டுக்கு. புரிஞ்சுக்கிட்டாக நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப அது புரிஞ்சிருச்சு. அப்ப இந்த 3 வகையான சுட்டெழுத்து இருக்கு. அப்ப வந்து இப்படி கேள்வி கேட்டா ரொம்ப எளிமையான கேள்வியா இருக்கும். பின்வரும் சுட்டெழுத்து அல்லாதது எது, சுட்டெழுத்து எது அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையான கேள்வி. சரிங்களா? அது 6ஆம் கிளாஸுக்கான கேள்விதான், நமக்கான கேள்வி இல்லை. சரி, அடுத்து வர்றதா நமக்கான தலைப்பு. என்னது? அகச்சுட்டு புறச்சுட்டு. அப்ப அகம் புறம்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு பொருள் தெரிஞ்சிருக்கணும். அகம்னா உள்ளன்னு அர்த்தம், உள்ளே. புறம்னா வெளியே அப்படின்னு. சரி, அப்ப என்ன பார்க்கலாம்? இவன் என்ற ஒரு சொல்ல எடுத்துக்கலாம். இவன் என்ற இந்த சொல்ல எடுத்துக்கிட்டு இந்த சொல் அகத்துல இருக்கா புறத்துல இருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி
இப்பையன் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். இது அகத்துல இருக்கா புறத்துல இருக்கான்னு பார்க்கலாம். அவங்க சொல்ற அகத்துக்கான டெஃபினிஷன், விளக்கம், இலக்கண வரையறை என்ன அப்படின்னா, இந்த இந்த சுட்டு பேருக்கு ஈங்கிறது தான் பொருள் தருது. இதை பிரிச்சிடுறேன் நான். ஈ கூட்டல் வன்னு பிரிச்சிடுறேன். அப்ப பிரிச்ச பின்னாடி இந்த வன்னுக்கு பொருள் இருக்கானா பொருள் இல்லை. அப்ப இந்த ஈ இது கூட சேர்ந்திருந்தா மட்டும்தான் இதுக்கு பொருள். ஆனா அதே மாதிரி இந்த சொல் என்ன செய்யறேன், இந்த ஈய நான் பிரிச்சிடுறேன். ஈ கூட்டல் பையன். பையன் என்ற சொல்லுக்கு இங்க என்ன இருக்கு, பொருள் இருக்கு. அப்ப இது எங்க இல்ல, அகத்துல இல்ல, அது புறத்துல இருக்கு. அப்ப அகத்துல இருந்து சுட்டு பொருள் தந்தா அது அகச்சுட்டு, புறத்துல இருந்து சுட்டு பொருள் தந்தா அது புறச்சுட்டு. அப்ப ரொம்ப ஈஸியா நமக்கு தெரியும், இந்த சொல்ல பார்த்தாலே நமக்கு தெரியும். அப்ப அது 2 எழுத்து சொல்லா இருந்தா என்ன, 3 எழுத்து சொல்லா இருந்தானே, எப்படி இருந்தாலும் அதை பிரிச்சு பார்க்கும் பொழுது தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? அப்ப அகத்தே நின்று பொருள் தருவதால், அப்ப இந்த இலக்கண குறிப்ப கூற்றுகளை கொடுத்தா நம்ம கவனிச்சுக்கணும். அப்ப அவங்க அப்படிதான் கேட்பாங்க, சொல்ல கொடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்கப்பா அப்படின்ட்டு. சொட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். கூற்று 1. சரிங்களா? அடுத்து கூற்று 2ல இதே மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு இது ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. 1, 2 ஆமா, 1, 3 இல்ல, 1, 2 இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்துக்கலாம். அப்ப புரிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க, புறத்தே நின்ற புறச்சுட்டு பார்த்தோம். கம்பேர் பண்ணாத புரியுங்கனால 2 சொல்லிட்டேன். ஆ கூட்டல் வானம் அவ்வானம், ஈ கூட்டல் மலை இம்மலை. புறத்தே நிக்குது, அவன் புறச்சுட்டுன்னு சொல்லிட்டோம். அப்ப சொல்லுக்கு சுட்டெழுத்துடைய சிற்றெழுத்துகள் சொல்லின் வெளியே புறத்தே நின்று, சுற்றெழுத்துக்கள் ஆனது ஒரு சுட்டு பெயர்ல புறத்தே நின்று பொருள் தந்தா, சுட்டு பொருள் தந்தா அது புறச்சுட்டு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அகச்சுட்டு புறச்சுட்டு. சரி, இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்து இது தூரத்தை அடிப்படையா வச்சு அண்மையா சேமையா. அப்ப அண்மைனா என்னன்னு தெரியும், சின்ன வயசுல படிச்சிருப்போம். அண்மைக்கு எது சொல்லு என்ன, சேமை. சேமைனா என்ன அப்பனா தூரத்துல அப்படின்னு அர்த்தம். அப்ப தூரமா அர்த்தம். அப்ப இந்த வார்த்தை எல்லாம் நமக்கு புழக்கத்துல இல்லை. அண்மையில் நடைபெற்ற அப்படின்ற செய்தித்தெல்லாம் பாக்குறோம். அண்மையில் நடைபெற்ற விளையாட்டு போட்டி, அண்மையில் நடந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்றோம். ஆனா சேமையில் நடந்த விளையாட்டு போட்டியில் அப்படின்னு சொல்றது இல்லை நம்ம. அப்ப அண்மைனா அருகில்னு அர்த்தம். அப்ப சேமைனா தூரத்துலன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இந்த சுட்டு பெயர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறத குறிக்கிறதாவும் இருக்குது, தூரத்துல இருக்கிறத குறிக்கிறதாவும் இருக்கு. 2 விதமாவும் இருக்குது இல்லையா? 2 விதமா இருக்கு. அப்ப பாருங்க, இப்ப எல்லா பெயரும் இங்க கலந்து வந்துருச்சு. இவனும் இங்கதான் இருக்குது, இவ்வீடு இருக்கு. இந்த இடத்துல என்ன நீங்க மனசுல வச்சு கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த அகச்சுட்டு புறச்சுட்டு எல்லாம் கணக்கு இல்லை. இது இங்கிட்டு இருக்குதா அல்லது அங்கிட்டு இருக்குதா, இந்த பக்கத்துல இருக்குதா அந்த பக்கத்துல இருக்குதா அப்படிங்கிறது இங்க கேள்வி. அப்ப பாருங்க, இங்க இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு எல்லாமே என்னது, அண்மையில இருக்கு. அப்ப என்ன சொல்லிட்டு அண்மை சுட்டு. அவ்வளவு. இப்ப நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஈ பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வேற, இது வேற. அது அகம் புறம் நின்று சுட்டு பொருள் தரது. இது என்னது, தூரமா பக்கமா. பக்கத்துலயா இருந்தா அண்மை, தூரத்துல இருந்தா சேமை. அவ்வளவுதான். சரிங்களா? அண்மைக்குரிய சுட்டெழுத்து ஈ. இப்ப இந்த வாக்கிதான் போகணும். இப்படி ஒரு கேள்வி கேட்டுறாங்க, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும், ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. என்னோட படிச்ச மாதிரி தெரியல, அண்மைக்குரிய சுட்டா என்ன, அண்மை சுட்டுக்குரிய எழுத்தா அப்படின்னு நான் யோசிக்க கூடாது. அப்ப அண்மை சுட்டுக்கு பயன்படுத்துற வார்த்தையில என்னதான் இருக்குது, ஈ தான் இருக்குது. சரிங்களா? இப்ப நான் புக்ல உங்களுக்கு இதுக்காக கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இதை இதுவும் கொடுத்துருவேன். இதுலயும் இருக்கு, அழகழகா இருக்கு. இதே கண்டென்ட் தான் அங்க எழுதியிருக்கேன். இதை நான் உங்களுக்கு அனுப்பி தருவேன், பார்த்து நீங்க படிச்சு. புக்கில் எதாவது மிஸ் ஆயிருக்கோன்னு நீங்க நினைக்க கூடாதுனால புக்கை ஓபன் பண்ணி நடத்துறேன். சேமை சுட்டு அப்படியே எது சொல்லு, அவள், ஆ வந்துட்டு, அவர், அது, அவை, அவ்வீடு, ஆ கூட்டம். இதெல்லாம் இதுல எங்க அந்த அகச்சுட்டு புறச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எல்லாமே கலந்துதான் இருக்கும். பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா, தூரத்துல இருக்கு சேமையில். அப்ப தொலைவில் கொடுக்க மாட்டாங்க, அது வித்தியாசமா இருக்கிற சேமையில்னு கொடுப்பாங்க. அப்ப சேமை சுட்டு, சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ, ஆமா ஆ அப்படின்னு முடிஞ்சது. இது புரிஞ்சுதான்னு பாருங்க. இப்ப சுட்டு திரிபு பார்க்கலாம். திரிபுனாவே என்னது, திரிஞ்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப என்னது,
விகாரத்தை படிக்கும்போது தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். அப்ப திரிபு திரிதல்னாவே வேற மாதிரி மாறிடுச்சு. நம்ம அது பயன்படுத்துறோம், இது பயன்படுத்துறோம். சில இடங்கள்ல என்ன பயன்படுத்துறோம்? அந்த பயன்படுத்துறோமா இல்லையா? அந்த பையன் மிகும், இந்த சிறுவன் மிகும் அப்படிலாம் படிப்போம். அப்ப அந்த இந்த எழுத்துக்கு தான் வரேன். மிக பத்தி பேசிக்கலாம். அந்த இந்த பயன்படுத்துறோமா இல்லையா? அதுக்கு என்னதான் பேர் வைக்கிறது? அகச்சுட்டுன்னு வைக்கிறதா, புறச்சுட்டு வைக்கிறதா, அண்மை சுட்டு வைக்கிறதா, சேமை சுட்டு வைக்கிறதா அப்படின்னா எது வேணா வைக்கீங்க. ஆனா முதல்ல என்ன வைக்கணும்? அது திரிஞ்சு வந்து சொல்லுன்னு வைக்கணும். அப்ப அதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம். அப்ப மாற்றம் பெற்று வருகிறது பேரு திரிந்துன்னு பேரு. அந்த இந்த என்பதெல்லாம் என்னது? சுட்டு திரிபு. அப்ப ஆயி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த என்று அந்த இந்த என்று திரிஞ்சு வரும். அப்போ ஒரு கேள்வியில அந்த ஆப்ஷன் ஏ, இந்த ஆப்ஷன் பி, சரிங்களா? ஒண்ணு அந்த, 2 இந்த, 3 வந்து எந்த, 4 வந்து நொந்த கிடையாது, சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அது அப்படின்னு கொடுத்தாங்க. பின்மை ஒன்றில் வந்து சுட்டுத்திரிபு சுட்டுத்திரிபுடன் பொருந்தக்கூடியது எது அப்படின்னா என்னது? 1, 2 அப்படின்னு சொல்லலாம். அதுல இதுக்கு வந்து எது, அதுக்கு பதிலா வந்து இது அப்படின்னு கொடுத்துட்டு இதுன்னு கொடுத்துட்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா எது வந்து சுட்டுத்திரிவு அல்ல, சுட்டுத்திரிவு 1, 3, 1, 2 அப்படின்னு கேள்வி கேட்கலாம். புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு மட்டும் பார்த்துப்போம். அப்ப என்னென்ன பார்த்தோன்னு ஒரு மாதிரி ரிவிஷன் பண்ணலாம். முதல்ல வந்து சுட்டு எழுத்துன்னு என்னன்னு தெரியும், ஒண்ணு. அடுத்த சுட்டு எழுத்து வந்து ஆ இ ஊ பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது வந்து சுட்டு எழுத்து 2 டைப்பா இருக்கு. ஒண்ணு வந்து பாருங்க அந்த எழுத்து இடம்பெறதை பொறுத்து அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு பாருங்க. அது தூரத்தை அடிப்படையை கொண்டு அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னது? திரிபு பார்க்கணும். சுட்டு திரிபு இவ்வளவுதான் இங்க பார்த்தோம். இதை பத்தி கேள்வியில் கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வந்து வினா எழுத்தையும் பார்த்துட்டு நான் கேள்விக்கு வரேன். அப்பதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா கேளுங்க சார். அப்போ புறச்சுட்டு சுட்டு திரிபு ஒரே மாதிரி இருக்கேங்க சார். அது புறச்சுட்டு தானே? வச்சுக்கோங்க. அம்மரம் புறச்சுட்டுக்கும் வரும், சுட்டு திரிபுக்கும் வரும் இல்லையா? எப்படி திரிபுன்னு எப்படி சொல்றீங்க? ஏன் திரிபுன்னு சொல்றீங்க? திரிபுன்னு சொன்னா இந்த சுட்டுல எப்படி சொல்லுவோம்? அம்மரம். அம்மரம் வந்து ஆ கூட்டல் மரம். இல்ல, இது புறச்சுட்டா எழுதும் போது எப்படி எழுதுவோம்? இது பாருங்க, நான் இப்ப சொல்லிடுறேன். நீங்க கேக்குறது புரிஞ்சிருச்சு. அம்மரம் என்பது ஆ கூட்டல் மரம். இங்க ஆவ பிரிச்சுட்டோம். இந்த ஆ என்ற சுற்றெழுத்து பிரிச்ச பின்னாடி மரம் என்பது பொருள் தருது. அதனால இது புறச்சுட்டுன்னு சொல்றோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியாது? சுட்டு திரிவுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆ வச்சு அந்தங்கிற ஒரு சொல் வரும். அந்த சொல்ல பிரிக்கும் பாத்தீங்கன்னா அந்தங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இது பிரிச்ச பின்னாடி இங்க பொருள்லாம் இல்லை. இது வந்து இது வந்து புறச்சுட்டு. இது அகச்சுட்டுனா நீங்க சொல்லலாம், அகச்சுட்டுன்னு சொல்லலாம் நீங்க. அந்தங்கிறத ஆ கூட்டல் இந்த. அப்ப இது அகச்சுட்டுல வரும். ஆனா இது வந்து இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? சுட்டு திரிபு அப்படின்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து நீங்க வந்து ஒருவேளை இது வந்து அந்த அகச்சுட்டு புறச்சுட்டுல பிரிக்கிறதா இருந்தா இது வந்து நீங்க அகச்சுட்டுன்னு பிரிக்கலாம். அந்த இந்த ஒரு வகையில பார்த்தா இது என்னதான்? இது வந்து ஒரு அகச்சுட்டு தான். ஏன்னா பிரிச்சா பொருள் தராது. ஆனா அந்த இந்தங்கிற வார்த்தை இது வரலும் பார்க்கலையே, இப்பதானே பாக்குறோம் அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமா இல்லையா? அதனால சுட்டு திரிபுன்னு வச்சிருக்காங்க. வித்தியாசம் இருக்குல்ல? அவனுக்கும் அந்தக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவனுக்கும் அந்தக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த மாதிரி அந்த இந்த 2 வார்த்தையும் சுட்டு திரிபு அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டோம். நம்ம குழப்பம் வராமத்துக்கு தான் வகை பிரிக்கிறோம். அப்ப இந்த வகையில பாத்தீங்கன்னா இது வந்து சுட்டு திரிபு. அப்ப இனிமேல் அந்தன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட்ல என்னதான் வரணும்? சுட்டு திரிபு வரணும். ஒருவேளை நீங்க கேட்கிற மாதிரி அவங்க வந்து கீழ்கண்ட ஒட்டில் எதெல்லாம் வந்து அகச்சுட்டு எதெல்லாம் புறச்சுட்டுங்கறல ஆப்ஷன்ல அந்தங்கிறதையும் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்? அது வந்து அகச்சுட்டுன்னே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே தானே? இப்ப வினாக்கு போலாம். அப்ப வினா எழுத்துக்கள். அப்ப வினா எழுத்துக்கு மொத்தமாவே பாத்தீங்கன்னா பாருங்க இது மட்டும்தான். இந்த 5 எழுத்துக்கள் தான். அது 3 எழுத்துக்கள் என்ன எப்படி வரும் பாருங்க. ஏ பார்த்திருப்போம். என்ன, யா, யார், யாருக்கு, யாவை. அடுத்து இந்த ஏன் அப்படின்றது. ஏன் என்ற கேள்வி. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பெரும்பாலும் இது 3 வந்து முதல்ல பார்த்தோம். முதல்
வினா எழுத்துக்கு முதல்ல வரும். இந்த ஆகாரம் ஓகாரம் எங்க முதல்ல வந்திருக்கா அப்படின்னா முதல்ல வந்திருக்காது. அவள் பேரா அவனா, அவனா, இதை செய்தது அவனா, நான் தானா, அடுத்து நான் தானா அப்படின்றோம். யானோ அரசன் யானே கல்வன், யானோ அரசன், யானோ பாருங்க. அப்ப என்ன வந்திருக்கு இங்க நான் தானான்னு சொல்லும்போது என்னது இன் கூட்டல் ஆகாரம். யானோ அப்படிங்கும்போது இப்பெல்லாம் அந்த பயன்பாடு இல்ல, இலக்கியத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல. இப்படி கூட இருக்கு, நானோ அவனோ வரலாம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா. நானும் நாளைக்கு, நாளைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நானோ அவனோ அப்படின்னு என்னது நானோ அவனோ வரலாம். அவனா இவனா, யார் வர போறீங்க, நீயா அவனா அப்படின்னு சொல்லும்போது ஆகாரம் வருது. அப்ப இந்த இடத்துல கேள்வியா மாறிடுச்சு. அந்த கேள்வியை வந்து உருவாக்குறது என்னது இந்த ஆகாரம். இங்க கேள்வி உருவாக்குறது என்னது இந்த ஓகாரம். அப்ப ஆகாரம் ஓகாரம் கண்டிப்பா சொல்லுக்கு பின்னாடி தான் வரும், இறுதியில் தான் வரும். ரைட். ஏ யா கண்டிப்பா சொல்லுக்கு முன்னாடி தான் வரும், எங்கு யாருக்கு. இந்த ஏகாரம் பாருங்க, ஏகாரம் ஏன் முதல்லயும் வருது, அடுத்து பின்னாடி வருது பாருங்க, நீதானே, நீதானே என்னை அழைத்தது, நீதானே. அப்ப இன் கூட்டல் ஏகாரம். அப்ப ஏ என்பது ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் என்ற கேள்வியின் போது முன்னாடியும், நீதானே என்னை அழைத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னாடியும் வருது. அப்ப மூணு வகையா இருக்கு வினா எழுத்துகள். வினா எழுத்துக்கு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். ஏ ஏ, அடுத்து அடுத்த ஓ ஆ ஓ, இதெல்லாம் உயிரெழுத்து. உயிர்மை எழுத்து ஒண்ணுதான் இருக்கு, யா புரியத்தே அப்படி சொல்றேன், சரிங்களா. அந்த இதுல பாத்தீங்கன்னா முதல்ல வர்றது என்னது ஏ யா, அவ்வளவுதான். ரெண்டாவது கடைசியா வர்றது என்னது ஆ ஓ, அவ்வளவுதான். ரெண்டுலயுமே வருது என்னது ஏ அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வினா எழுத்துக்கள். சரி, இதுலயும் வந்து அதே மாதிரி கேட்டகரி பிரிச்சுக்கிறோம், அகவினா புறவினா. இப்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சிடும். அப்ப சொல்ல பாக்குறீங்க, பிரிச்சு பாக்குறீங்க, ஏ கூட்டல் தூ பொருள் இல்ல, அப்ப என்ன வினா அகவினா. அப்ப இதுக்கு அப்படி புறவினா சொல்லி பார்க்கலாமா, எப்பையன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா புரிஞ்சிருச்சு, அது புறவினா அப்படின்னு. அகத்தே இருந்து கொள் தருவது, டெபனிஷன் இலக்கண வரையறை கொடுத்து பொருந்தும் பொருந்தா ஒன்று அப்படின்னு கேட்டா பதில் சொல்லலாம். அவனா அப்படின்னு கேட்கறது இங்க பாருங்க ரெண்டு விதமா இருக்கு, பழைய புக்ல கொடுத்திருந்தாங்க. எப்பையன் நீங்க கேட்டாலும் அதுவும் புறவினாதான், ஏன்னா இந்த வினா எழுத்து புறத்தேன் என்று பொறுத்தது. இங்க பாருங்க அவனா, அவன் கூட்டல் ஆகாரம், இங்க வருவான் கூட்டல் ஓகாரம். அப்ப பின்னாடி பிரிச்சாலும் சரி, முன்னாடி பிரிச்சாலும் சரி. இது ஏன் குடுக்கல்னு யோசிக்காதீங்க, இது குடுக்கல, பழைய புக்ல இருக்கும், சரிங்களா. அப்ப இந்த வினா சொல்லுல வினா எழுத்தை பிரிச்ச பின்னாடியும் அங்க இருக்கிற சொல்லுக்கு பொருள் இருந்துச்சுன்னு சொன்னா அது புறவினா. அங்க வந்து சுட்டு பொருள் தந்தா, இங்க வினா பொருள் தந்தா, அவ்வளவு வித்தியாசம். மொத்தம் எப்படின்னு பிரிக்கலாம், ஏ கூட்டல் பையன் பிரிச்சாலும் அது புறவினாதான், அவன் கூட்டல் ஆகாரம் அவனா என்பதும் அதுவும் புறவினாதான், புறத்தே இருந்து. இன்னொரு விஷயம் விட்டுட்டாங்க, நல்லா கவனிச்சுதான் தெரியும். அந்த இந்த எப்படி, அந்த இந்த என்பதை எப்படி நாம சுட்டு திரிவு அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி எந்த என்பதை வினா திரிவுன்னு சொல்லுவோம், சரிங்களா. எந்த கடை இக்குன்னு வரும், சரிங்களா. எந்த அப்படின்பது வினா தெரிவு, அது கொடுக்கல், சரிங்களா, வினா தெரிவு. இப்ப இந்த வினால என்னென்ன படிச்சுன்னு பார்க்கலாம். வினா எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்து வினாவுடைய வகையை பார்க்கும் பொழுது என்னது முன்னாடி வர்றது, கடைசியா வர்றது, ரெண்டுலயும் வருது அப்படின்னு சொல்லி, முன்னாடி வருது கடைசியா வருது ரெண்டுலயும் வருது அப்படின்னு பார்த்தோம். மூணாவது வந்து அதோடைய வகை பார்க்கும்போது அது வினா எழுத்து இடம்பெற இடத்தை பொறுத்து சொன்னோம். அடுத்து வந்து இது அகவினா புறவினா அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து வினா தெரிவு அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் இதுல பார்த்தோம். பாத்தீங்களா, பாத்தீங்க. இப்ப இது விடையளிச்சு பார்க்கலாமா, பாருங்க. விடையளிக்கலாம்.
வினா சொல் குறித்த பின்வரும் குறிப்புகள் தவறான ஒன்றை தேர்க. எது ஒன்று தவறு? அன்மியூட் பண்ணிட்டு விடுச்சு. டி ஆப்ஷன் சார். படிச்சு பார்த்துருவோம். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. சரியா இருக்கு? டிக் போட்டு. வினா எழுத்து சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அது ரிப்பீட் ஆயிருக்கோ? ஓகே, ரிப்பீட் ஆயிடுச்சு. ஏகாரம் என்னும் எழுத்து முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஆகும். இதுவும் கரெக்ட் தான். அப்பையன் என்னும் வினாச்சொல் அகவினா வகையாகும். இதுதான் தவறாது. ஓகே தானே? இதனை விடைய சொன்னீங்க. அப்ப டி என்பதுதான் விடை. பின்வரும் அகவினா சொற்களுடன் பொருந்தாத ஒன்றை தேர்க. அங்க வந்து அகவினா இருக்கணும். அது வந்து எது ஒண்ணு புறவினாவா இருக்கோ அதை வந்து நீங்க தூக்கிடலாம். ஏன்னு சொல்லி விடைய இது படிங்கம்மா. சரியா? அவனும் அப்படி. இது எல்லாத்துக்கும் புரியுதா? பின்வரும் புறவினா சொற்களும் பொருந்தா உண்டு. 3 புறவினா சொற்கள் இருக்கு, 1 மட்டும் தவறா இருக்கு. பி. எப்பையன். பாருங்க, புறவினா சொற்கள்ல தவறானது. நான் என்ன சொல்லியிருந்தேன்? முன்னாடி நீங்க பிரிச்சாலும் அது புறவினாதான். அவனா அப்படின்னு சொல்லும் பொழுது பின்னாடி பிரிச்சாலும் புறவினாதான் சொன்னேன். அந்த மாதிரி புறவினா சொற்கள் 3 இருக்கு, 1 மட்டும் தப்பா இருக்கு. அது எது? எதனால்? ஏன் மற்றவங்களை யோசிக்கிறீங்க? பாருங்க, எப்பையன் ஏ கூட்டல் பையன் புறவினா, அவளா அவள் கூட்டல் ஆ சரியா போச்சு. அடுத்து நீதானே, நீதானே பாருங்க, நீதான் கூட்டல் ஏகாரம், இது சரியா போச்சு. அப்ப எதனால்ங்கிறத பாருங்க, முதல்ல வந்த இதுதான் எதனால். இது பிரிச்சுட்டு என்னது? ஏ கூட்டல் தனால். இது என்ன வினா கிடையாது? புற வினா கிடையாது, அது அகவினா. ஓகேவா? இல்ல புரியலையா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சது சார். நல்லது, மகிழ்ச்சி. மொழியின் முதல் மற்றும் இறுதியில் மட்டும் இடம்பெறும் வினா எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தும் ஒன்று. முதல்லையும் இறுதியில மட்டும்தான் இடம்பெறும். அதுல எது பொருந்தது? ஏகாரம். சரிங்களா? ஏவண்ணா அப்படின்னு சொல்லுங்க, ஏகாரம் சொல்லுங்க. பின்வரும் வினா எழுத்துக்கள் மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் இடம்பெறும் வினா எழுத்து. அதேதான். பின்வரும் சுட்டு பெயர்களும் சுட்டு திரிபு சொல்லை கண்டறிக. சுட்டு திரிபு சொல்லை கண்டறிக. கேள்வி பார்த்துக்கணும், கவனமா இருக்கணும். ஒரு கேள்வி வாழ்க்கையை மாற்றும். சார் ஏ அந்த அந்த ஆமா அப்படிதான் சொல்லணும். அப்ப நிதானிச்சு பதில் சொல்லணும். சரிங்களா? கவனிச்சு சொல்லணும். எந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அது நான் கேட்டாலும் சரி, டீம் கேட்டாலும் சரி, ஒரே ரூல் தான். நான் கேட்டா ஏதோ தப்பா சொன்னாலும் பரவாயில்லங்கிற மாதிரியும், டிஎன்பிசியில் கேட்டா மட்டும் அங்க மட்டும், அப்படின்னா அந்த பழக்கம் உங்களுக்கு வராது. இங்க என்ன பழக்கமோ அதே தாங்க வரும். சரிங்களா? சுட்டுப்பெயர்கள் குறித்த கூற்றுகளுள் தொடர்பில்லா ஒன்று. சுட்டுப்பெயர்கள் தொலைவை அடிப்படையாக கொண்ட சுட்டுப்பெயர்கள் உள்ளன. ஆமாவா? உண்டு. உது உவன் என்னும் சுட்டுப்பெயர்கள் அண்மை சேமி ஆகியவற்றுக்கு இடைப்பட்டவற்றை குறிக்கின்றன. ஆமாவா? ஆமாம். சுட்டு எழுத்துகள் சொல்லின் அகத்தே இருந்து பொருள் தரும்போது பிரித்தால் பொருள் தருவனவாக உள்ளன. ஆமாவா இல்லையா? இல்லை. பாக்கிறதுக்கு வந்து ஆமா மாதிரி சொல்ல தோணும், ஆனா தப்பு தானே அது. அதாவது இதுவரை கவனிப்பாங்க. அகத்தை இருந்து பொருள் தரும்போதுன்னுவாங்க, பிரித்தால் பொருள் தருவனவாக இல்ல தராதனவா இருக்கும். அப்ப இந்த கூட்டு தவறு. சரிங்களா? அப்ப இதுதான் தொடர்பில்லாத ஒன்று. கேள்வி இப்படி கீழே ஆப்ஷன்ல இப்படி கொடுத்திருக்காங்க. என்னது? 3 மட்டும் தவறு, கூட்டுகள் 3ம் சரியானவை, கூட்டு 1 மட்டும் தவறு, கூட்டுகள் 3ம் தவறானவை. கூற்று 3 மட்டும் தவறான. சரிதானே? கீழ்கண்ட அகச்சுட்டு வகை சொற்களில்
தவறான ஒன்றை தேர்க. அவ்வானம் சி. ஆமா, மற்றதெல்லாம் பாருங்க பார்த்தோன்னு சொல்லிடலாம், எல்லாமே அகம். ரைட்டுங்களா? பிரித்தவை ஒண்ணு மட்டும் புற. அளவு. பொருந்தா இணை அறிக இப்படியும் கேட்கலாம். சுட்டு திரிபு எந்த சரியா இருக்கா? அண்மை சுட்டு அம்மரம் சரியா இருக்கா? சேமை சுட்டு அவ்வீடு சரியா இருக்கா? ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? என்னாச்சு அபிநயா? சார் பி ஆப்ஷன் சார். அண்மை சுட்டு அம்மரம். அம்மரம் தவறா இருக்கு இல்லையா? அண்மைனா பக்கத்துல இருக்கணும், இது பேர் தூரத்துல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அண்மை சுட்டுனா இம்மரன் எல்லாம் சொல்லியிருக்கணும், அம்மன் சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் தவறு, அப்ப இதுதான் பொருந்தல. அகச்சுட்டு பாருங்க, ஊவன் என்பது அகச்சுட்டா, உடனே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, ஊங்கிறது இல்லையேன்னு. ஊ கூட்டல் வந்தானே அகச்சுட்டு கரெக்டா இருக்கும். சேமை சுட்டு அவ்வீடு சரியா இருக்கு. அண்மை சுட்டு அம்மரங்கிறது தான் தவறா இருக்கு. எல்லாருக்கும் ஓகேவா? இல்ல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? எல்லாருக்கும் ஓகே. கீழே வந்து மயங்கொலி சொல்லு இருக்கு, அது நீ பாருங்க. ரைட். திருப்பி நான் வந்து சுட்டு எழுத்து வினா எழுத்துக்கள் நீங்க பார்த்துருக்கோம். இந்த லகர லகர வேறுபாடு இருக்கு, நம்ம இதே 6th இந்த சிலபஸ் இருக்கு சரிங்களா? பிரித்தெழுதலுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிராக்டிஸ். ஆக்சுவலா வந்து பிரித்தெழுது எதெல்லாம் வச்சு பிரிக்கலாம் அப்படின்னா, சாதாரண பிரித்தெழுது வந்து அதுவே புணர்ச்சி விதி கொண்டு பிரிக்கிறது சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்க்கலாம். பகுப்பது உறுப்புகளின் அடிப்படையில் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல பொறுத்து அது முன்ன பின்ன மாறுபடும். அப்போ வந்து இப்போதைக்கு நமக்கு இருக்கிற சொற்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு பட்டியல் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதை படிச்சுட்டு இந்த மாதிரி கேள்விகள்ல வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த சந்திப்புலி படிக்கிறதுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா? அதனால வந்து அதான் பார்ப்போம். ஒருமைப்பன்மை அறிதல், இதே தலைப்பு பின்னாடி ஒரு இடத்துல வருது, பின்னாடி வருது சரிங்களா? ஒருமைப்பன்மை பிழைகளை அறியறது அப்படின்னு. அப்ப அது வந்து இது உதாரணங்களை வச்சு நம்ம பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு தெளிவா புரியும் சரியா? இப்போ வந்து நீங்க இப்ப இந்த ஒழுக்கமுடைமை பொறையுடைமை போன வகுப்புல நான் நடத்தினேன். ஊக்கமுடைமை விருந்தோம்பல் சரிங்களா? இது 2 அதிகாரம். இந்த 2 அதிகாரத்துடைய காணொளி சரிங்களா? இப்ப நான் வந்து பாருங்க, இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம்? இப்ப வந்து 8:20 ஆச்சு நமக்கு சரிங்களா? அப்ப வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போறோம் இல்லைங்களா? தொடக்க நிலைங்களால உங்களுக்கு பயந்துடக்கூடாது. எல்லாம் இப்போ நடத்துனதெல்லாம் புரிஞ்சுதா? சந்தேகம் இருக்கா? இப்ப நீங்க பார்த்த எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு வந்து ஆப்லயும் நீங்க பார்க்க முடியும் சரிங்களா? அதை நான் அப்லோட் பண்ணிட்டு லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒண்ணு. அடுத்து இப்ப பார்த்த கேள்விக்கு இது சம்பந்தப்பட்ட இதே மாதிரியான மாதிரி கேள்விகள் இந்த வார இறுதியில ஒரு டெஸ்டா இருக்கும் உங்களுக்கு சரியா? அப்போ இதுதான் நீங்க பண்ண போறீங்க. அப்ப இது என்னெல்லாம் வாய்ப்பு, என்ன மாதிரி கேள்வின்னு சொல்லி திரும்ப திரும்ப ரிப்பீட்டா பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். அப்ப பாருங்க, அப்போ ஒழுக்கமுடையவே பொறையுடைய போன வகுப்பு நடத்தினேன், அதுக்கு நிறைய நேரம் ஆகுச்சு. அதனால வந்து ஊக்கமுடைய விருந்தோம்பல் வந்து இதே மாதிரி நடத்தி உங்களுக்கு வந்து காணொலியா இருக்கும். அதை நீங்க பார்த்துட்டு அது சம்பந்தப்பட்ட 10, 15, 20 அதோடைய இதை பொறுத்து, வாய்ப்புகளை பொறுத்து, இந்த 3 விதமான அந்த பத்தியான கேள்விகளுக்கு நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் விடை எழுதி பார்க்கணும். அப்ப அந்த விடை எழுதும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் எதெல்லாம் கேள்வியா வரும் அப்படின்ட்டு. பாடம் இதில் நடத்திருக்கும் போது என்னாலும் நீங்க கவனிக்கணும். போன கிளாஸ் என்ன சொன்னானே, ஒழுக்கமுடைமையில வந்து அதோட பொருள் சொன்னேன். அப்ப சில ரொம்ப ஃபெமிலியரா இருக்கிற குரலோடைய அந்த குரலையே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப வந்து இப்ப இந்த ஊக்கமுடைமைனா ஒரு 5-6 குரல் வந்து கண்டிப்பா நீங்க நினைவு வச்சுக்கணும். எல்லாம் தேவையில்லை, சிலதெல்லாம் வந்து எக்காரணம் கொண்டும் கேட்க வாய்ப்பே இல்லை. அப்ப அது ஞாபகம் வச்சுக்கும் பொழுது அதோட ஈற்றுச்சீர் என்ன அப்படின்னு கேட்கறதும், போன வகுப்புல கேட்டப்போ பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பொலி அப்படின்ற மாதிரி இழுக்கத்தின் 2 குரலும் ஒரே மாதிரி வரும்.
அப்படி வரும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து அது குழப்பம் வரும். அப்ப அதை வந்து கவனிக்கிறதுக்காக அது மனப்பாடம் செஞ்சுக்கணும். அது சொற்பொருளை வந்து பொருள் புரிஞ்சுக்கும் பொழுதே அந்த சொல்லு ஒரே ஒரு சொல்லு 2 சொற்கள் தான் வந்து சொற்பொருள் கொடுத்திருப்பாங்க. அந்த 7 வார்த்தையுமே நமக்கு புரியாத வார்த்தையா இருக்காது. சரிங்களா? அதுல ஒரு 5, 6 வார்த்தை தான், 2 வார்த்தை 3 வார்த்தைக்கு தான் வந்து பொருள் தெரிய வேண்டியது இருக்கும். அது வந்து சொற்பொருளை படிச்சுக்கணும். அடுத்து வந்து அதோட இலக்கண குறிப்பு. எந்த சொல்ல பார்த்தாலும் பெயர்ச்சொல்லா இருக்க போது, வினைச்சொல்லா இருக்க போகுது. அப்ப அதுல எது அப்படின்னு பார்க்க போறோம். பெயர்ச்சொல்ல என்ன வகை? தொழிற்பெயரா, வினையாளின் பெயரா அப்படின்னு பார்க்கிறோம். இதே வந்து வினைச்சொல்லா இருந்தா அது வினைமுற்றா, வியங்கோல் வினைமுற்றா, ஏவல் வினைமுற்றா அப்படின்னு இலக்கண குறிப்பு கண்டறிய போறோம். அவ்வளவுதான். அப்ப அதை வச்சும் கேள்விகள் கேட்டதுனால அந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சு நீங்க விடையளிக்க போறீங்க. அடுத்து அதுல பொருள், அவர் கையாண்ட பொருள்ல எந்தெந்த பொருள்ல வந்து ஒரு தொடர்பு படுத்தி அவர் கண்டறிஞ்ச பொருள் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நிறைய வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல அதோடைய சாம்பிள் கேள்வி மட்டும் ஒரு ஒரு திருக்குறள்ல என்ன கோணத்துல வந்து அவங்க யோசிச்சு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் அந்த என்னென்ன என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின், அதை என்ன சொல்றது, என்னென்ன வெரைட்டி கொஸ்டின், ஒரு திருக்குறள்ல என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க வந்து இனிமேல் வந்து இந்த திருக்குறளுடைய விளக்கங்கள் எப்படி எல்லாம் கேள்வி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நடத்துற பகுதிகளை வந்து இந்த லைவ் கிளாஸ்ல இல்லாம காணொலியா தான் இருக்கும். அதை நீங்க படிச்சுக்கணும். அப்ப அதை பத்தி டிஸ்கஷன், அதை பத்தி டெஸ்ட் வேணா நம்ம லைவ்ல வச்சுக்கலாம். அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க ரிப்பீட்டடா இந்த ஆப் மூலமா நீங்க எழுதிட்டே இருக்கும். அப்போ உங்க ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் செய்துட்ட பின்னாடி இது சம்பந்தமா வேற எந்த யூடியூப் சேனல்லையும் நீங்க பார்த்துட்டு அதுக்கு விடையளிக்க முடியுதா, சொல்ல முடியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுதான் இந்த இந்த வகுப்புடைய வெற்றியா இருக்க முடியும். சரிங்களா? சரி, மகிழ்ச்சி. இன்னைக்கு வேற கேள்வி, நீங்க இந்த வகுப்பு நிறைவு செய்யலாம். இதுல இருந்து வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா